Hello students, welcome to Government Exam Aspirant Classes. இது Statement and Course of Action உடைய Part 2 video. Part 1ல இந்த topics உடைய எல்லா conditions, basic questions and exercise question எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றதை பார்த்தீங்கன்னா remaining இருக்கக்கூடிய 40 exercise question plus previous yearல கேட்ட questions எல்லாமே இந்த வீடியோ நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க Part 1 வீடியோல எல்லா விதமான கான்செப்ட்ஸ் இந்த டாபிக் என்ன எல்லா விதமான ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம क्वेश्चंस ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. A large number of people in ward X of city are diagnosed to be suffering from fatal malaria type. அதாவது வார்ட் Xல உள்ள people எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மலேரியாவால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்ற ஒரு ப்ராப்ளம் வருது. சோ நீங்க அந்த ஏரியாவினுடைய முனிசிபல் அத்தாரிட்டியா இருக்கீங்க இல்ல அந்த ஏரியாவோட ஹெட்டா இருக்கீங்க. என்ன ஆக்ஷன்லாம் எடுக்கலாம்? The city municipal authority should take immediate steps to carry out extensive fumigation in ward X. அதாவது என்னதுன்னா fumigation என்ன? fumigation என்னன்னா நம்ம சிட்டிஸ்ல எல்லாத்துமே பாத்தீங்கன்னா இந்த மழை வர்ற டைம் லாஸ்ட் ஜான் டிசம்பர் நவம்பர் மந்த்லாம் கொசு மருந்து அடிப்பாங்களா? ஸோ அதான் அந்த ஃபியூமிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இந்த கொசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைம்ல ஃபார்ம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல இந்த மாதிரி கேஸஸ் அடிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள அந்த மாதிரி மலேரியா மஸ்கிட்டோவா இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வளர்றத வந்து தடுக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா தண்ணி ஏதாவது இதுல வச்சிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல தண்ணியில வளர்றது இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? The city municipal authority should take immediate step to carry out extensive fumigation in ward X. இது கரெக்டான ஆக்ஷனா? அதை தானே காலங்காலமா எல்லா ஊர்லயுமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மழை பெய்யுற டைம் வருதுனாலும் சரி மலேரியா ஸ்ப்ரெட் ஆகுதுனாலும் சரி முதல்ல எடுக்கக்கூடிய ஸ்டெப்புங்கிறது இதுவா தான் இருக்கும். ரெண்டாவது, the people in the area should be advised to take step to avoid mosquito bites. அதாவது என்னதுன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்களா ஸ்கூல் காலேஜஸ்ல மலேரியா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ மஸ்கிட்டோ பைட்ல இருந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணி என்ன அவாய்ட் பண்ணா என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுங்க, மஸ்கிட்டோ பைட்ஸ் அவாய்ட் பண்றத இதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது மஸ்கிட்டோ வந்து லோஷனு இல்லைன்னா அந்த காயில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுவும் கவர்மெண்டால பண்ணக்கூடியதான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபாலோ தான், ரெண்டுமே கரெக்டான விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு ஆக்ஷனுமே ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. Every year, large number of devotees dies due to severe cold on their way to the shrine located at the top of the mountain tree. அதாவது எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா வருஷமும் மலை மேல உள்ள கோயிலுக்கு ஷ்ரைன்னா மலை மேல உள்ள கோயில். ஓகேவா? ஸோ இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஷ்ரைன்னா டெம்பிள் மலை மேல உள்ள கோயிலுக்கு நிறைய டிவோட்டிஸ் நிறைய பக்தர்கள் வந்து எவ்ரி இயர் போறாங்க. அதுல போறதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோல்டுனால இறக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்? டிவோட்டிஸ் ஷுட் பி டிஸ்கரேஜ் டு விசிட் த ஷ்ரைன் வித்தவுட் ஹேவிங் ப்ராப்பர் வார்ம் கிளாத் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? எல்லாருமே கோல்டால தான் பாதிக்கப்படுறாங்க, அதனாலதான் இறக்குறாங்கிறப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மலை மேல உள்ள கோயிலுக்கு போறப்போ நீங்க கரெக்டான ப்ராப்பரான கிளாத்து அதுக்கேற்ற இப்போ உங்களுக்கு ஒரு சிவியர் கோல்டு இருக்குன்னா அதை அவாய்ட் பண்றதுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சுட்டு தான் நீங்க வந்து கோயிலுக்கு போகணும். இல்லைன்னா இதெல்லாம் இல்லாம போறதுக்கு வந்து தடுக்கணும். இதை எடுக்க முடியுமா? ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான இதுதான். ரெண்டாவது, the government should provide warm cloths and shelters to all the devotees visiting the shrine. இது கவர்மெண்டால பண்ண முடியுமா? நீங்க கோயிலுக்கு போறீங்கன்றது தெரியுது, கோயிலுக்கு போறப்போ அந்த கோயில் எங்க இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை தான் உங்களால பண்ண முடியுமே தவிர போற எல்லாருக்குமே கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது பாசிபிலிட்டியா? கவர்மெண்ட் எப்போ கொடுக்கலாம்? ஒரு ஏரியால ஃப்ளட் வந்துட்டு மக்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்துல கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான கிளாத்தா இருக்கட்டும் ஷெல்டரா இருக்கட்டும் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். இது எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்கிறப்ப கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலாம். எவ்ரி இயர் இது நடக்கிறங்கிறப்போ எவ்ரி இயர் அந்த கோயிலுக்கு எல்லாருமே போறாங்க. அப்போ அங்கே போறப்போ உங்களுக்கு தெரியுது இது கோல்டான ஏரியா, அப்போ நம்ம அதற்கான கிளாஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அதுக்கு வேலையுமே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு.
ஸோ ரெண்டாவது ஸ்டேட் ஆக்ஷனுங்கிறது தப்பான ஆக்ஷன். இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தான் கரெக்டான ஆக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் டியூரிங் த சம்மர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி இயர் பார்த்தீங்க, அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பொல்யூட்டான வாட்டரை சம்மரில் குடிக்கிறதுனால இறந்து போகிறாங்கன்றது இருக்கு. ஓகேவா? ஸோ பொல்யூட்டான வாட்டர்னா என்னது? அழுக்கான வாட்டரு, இல்லைனா ஏதாவது கலந்துருக்கக்கூடிய வாட்டர், இதுதான் பொல்யூட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த பொல்யூட்டட் வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறதுனால ஏன்னா சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட சப்ளைங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த பொல்யூட்டான வாட்டர்ஸை குடிக்கிறதுனால லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் இறக்குறாங்கன்றதை போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ஆக்ஷன்? The government should make adequate arrangement to provide safe drinking water to all citizens. ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே தெரியுது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு இடத்துல பொல்யூட்டான வாட்டர் இருக்குது, அந்த பொல்யூட்டான வாட்டரை குடிக்கிறதுனால மக்கள் இறக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டோட வேலை என்னது? தன்னோட மக்களை பாதுகாக்கிறது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்ல சேஃபான வாட்டரை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக அவங்கள சேவ் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்ட். அடுத்து, பீப்புள் ஷுட் பி எடுக்கேட்டட் அபவுட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. இப்போது மக்கள்கிட்ட என்ன சொல்லலாம்? இந்த கெட்டுப்போன இந்த பொல்யூட்டட் வாட்டரை நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருது, என்னென்ன நோயெலாம் வருது, இந்த மாதிரியான விஷயங்களை அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஒருவேளை தண்ணி குடிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த சூடு பண்ணி குடிங்க, இந்த மாதிரியான விஷயத்த ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைனா தண்ணி குடிக்கிறீங்கன்னா அதில் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்து குடிங்க, உங்களுக்கு பாதிப்புகள் வராதுன்றதை உங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இதை கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமா? அதை தானே காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. போத் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னெல்லாம் பார்க்குறோம்? சம்மர் டைமில் என்ன பண்ணுவாங்க? சம்மர் டைமில் கொஞ்ச நேரத்துக்கு இதில் தான் பார்த்தோம் பொல்யூட்டட் வாட்டர். இயரோட எண்டில் மழை நிறையா பெய்யும், ஃப்ளட்டு டைம் வரும், அது ரிலேட்டடான ஆக்ஷன் கவர்மெண்ட் என்ன எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறையா ஏதாவது டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடல்ட், நீங்கள் எல்லாருமே நியூஸ் பார்த்துருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் டிவி பார்த்து நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, நிறைய பேர் சோசியல் மீடியா பார்த்து நியூஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் எந்தெந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் செய்வாங்கன்றது தெரியும். அதை தான் இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து அப்ரோச் பண்ண போயிடும், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இது பாருங்க. It is reported that though vitamin E present in fresh fruit and vegetables is beneficial for human body, capsule vitamin E does not have the same effect on human body. ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் ஈங்கிறது ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்லையும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்லையும் இருக்கக்கூடியது ஹியூமன் பாடிக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிஷியலாக வந்து இருக்குது. அதே இது நம்ம விட்டமின் ஈயை டேப்லெட்டாக எடுத்தோன்னா நமக்கு கிடைக்க போகிற அந்த பெனிஃபிட்டுங்கிறது ஃப்ரூட்லையோ வெஜிடபிள்லையோ கிடைக்கிறத விட ரொம்பவே கம்மியாக இருக்குன்றது சொல்கிறாங்க. இதை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்லையும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்லையும் நம்மளுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் இருக்குது தெரியுமா, விட்டமின் ஈயோட பெனிஃபிட்டு, அந்த பெனிஃபிட்டை விட கேப்சூல்ல இருந்து நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு இருக்காங்க. ஸோ ஆக்சுவல் என்ன? சேல் ஆஃப் த கேப்சூல் விட்டமின் இ ஷுட் பி பேண்ட். இது அட்வைசபிளா? நிறைய பேரால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோ வெஜிடபிள்ஸோ வாங்கி விட்டமின் ஈயை எடுக்க முடியாது. அதே நேரத்தில் சிலருக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு இதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அவங்களாம் எதை ஃபாலோ பண்ணுவாங்க? விட்டமின் ஈயை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் விட்டமின் இ டேப்லெட்டை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எதை எடுப்பாங்க? சின்ன குழந்தைங்க எது எடுக்கும்? இது அட்வைசபிளா? அட்வைசபிளே கிடையாது. இது பாசிபிளும் கிடையாது. இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. கரெக்டா? ஸோ இந்த ஆக்ஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. ரெண்டாவது, people should be encouraged to take fresh fruit vegetables to meet the body requirement of vitamin E. இது கரெக்ட். பீப்புள்கிட்ட சொல்லலாம், நீங்கள் விட்டமின் இ, ஒரு அடல்ட் இருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு உங்களை எடுத்துக்கலாம், நீங்கள் விட்டமின் இ டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்றீங்க, உங்கள்கிட்ட சொல்லலாம்ல விட்டமின் இ எல்லாம் சாப்பிடாதீங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க, அதில் பெனிஃபிட் நிறையா இருக்குன்னா நீங்கள் கேட்பீங்க, அதை எடுத்துக்கிட போறீங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம், முதல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? நெக்ஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பார்க்கலாமா? As many as 10 coaches of passenger train have
derailed and blocked both pair of the railway track. அதாவது என்னதுன்னா ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் பேசஞ்சர் ரயிலோட 10 கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு ட்ராக்ல விழுந்துட்டு ஓகேவா. ஸோ என்ன பண்ணலாம், அதாவது இங்கே பாருங்க, நீங்கள் ரீசெண்டாக கூட நியூஸ் பார்ப்பீங்க, இந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கு ஓகேவா. ட்ராக்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இங்கே ஒரு ட்ராக் இருக்கு, இந்த ட்ராக்ல வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து விழுந்திருக்குன்றத சொல்றாங்க. ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், நீங்கள் இப்போ ஒரு ரயில்வே ஹெட்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க, இந்த மென்டாலிட்டிக்கு வந்துடும். ரயில்வே அத்தாரிட்டிஸ் should immediately send men and equipment to spot to clear the railway track. அதாவது என்னதுன்னா ரயில்வே ஹெட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா இமீடியட்டா தன்னுடைய ஸ்டாஃப்ஸ் அனுப்பி அந்த கம்பார்ட்மெண்ட் இந்த ட்ராக்ல இருக்கா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த ஃப்ரீ பண்ற வேலையை பார்க்கணும். இதை தானே எல்லாருமே பண்ணுவாங்க, கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? இது அப்படியே கிடக்கட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ட்ராக் கிளியர் ஆகலைன்னா எப்படி அதர் ட்ரெயின் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ண முடியும்? ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணாதான் நம்ம இந்த சிட்டிக்கு போக முடியும்னா. இப்படி ஒரு ட்ராக் இருக்கு, யாருமே ரிமூவ் பண்ணலன்னா என்ன ஆகும், இந்த ட்ரெயின் இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போக வேண்டிய மக்களுடைய டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் இது உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம் இங்கேருந்து இங்கேன்ட்டு, ஆனால் இது ஹோல் ரயில்வே இண்டஸ்ட்ரியுமே வந்து நெட்வொர்க்குமே வந்து பாதிக்கும். இங்கேருந்து இங்கே உள்ளவங்க இங்கே போக முடியாது, இவங்க சர்டைன் ஒர்க்குக்காக போக முடியாது. ஸோ இதனால நிறைய டைமுங்கிறது வேஸ்ட் ஆகும், பெரிய ப்ராப்ளம்ங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ராக்கை கிளியர் பண்ணுறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த ஆக்சிடென்ட் எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது எல்லாமே செகண்டரி தான். முதல்ல அந்த இடத்த ஸ்பாட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க கரெக்ட், இமீடியட்டாக அதுதானே பண்ணுவீங்க. இல்லை, நான் வந்து ஏன் இந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கு மாறிச்சு, என்ன நடந்துச்சு, நான் ஏஎல்வியெல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இதை சரி பண்ணுவேன்னா எந்த ஒரு ஃபூல் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக மாற போறீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரயில்வேயோட ஹெட்டாக இருக்கீங்கன்னா நீ இந்த மாதிரியான விஷயத்தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எப்பவுமே கரெக்டான டிசிஷன் எவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது, ஆல் ட்ரெயின்ஸ் ரன்னிங் இன் த போத் டைரக்ஷன் ஷுட் பி டைவர்ட் டு த அதர்ஸ். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, இங்க வந்து ஒரு ட்ரெயின் வருதுன்னா நாம இந்த ட்ரெயினை வேற ட்ராக்ல மாத்தி விடாம இருந்தோம்னா இது ஆக்சிடென்ட் நடக்கும். கரெக்டா? ஏன்னா ரீசெண்டா பீகார்ல ஒடிசாலோ இதான் நடந்துச்சு. கரெக்டா? அந்த ட்ராக்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் கிடக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ணாததுனாலதான் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் அதுல இடிச்சு அந்த ஆக்சிடென்ட்ங்கிறது நடந்துச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த ட்ராக்கை கிளியர் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ரெண்டாவது ஆக்ஷன் என்ன, அந்த ட்ராக்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸை இம்மிடியேட்டா நம்ம வந்து வேற ட்ராக்ல இது பண்ணணும், இல்லைன்னா அதுவுமே ஆக்சிடென்ட் நடக்கும். அது ஆக்சிடென்ட் நடந்து இன்னும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தா இங்க இருந்து வர ட்ரெயினுமே வந்து அது மேல கொலாய்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், போத் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ. ஓகேவா? இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே நீங்க தனியாக படிக்கணும்ன்றது கிடையாது. நியூஸ் பேப்பர்ஸை ரெகுலரா ரீட் பண்ணீங்க, நியூஸஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிற டாபிக்ஸில் கொஷின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்கணுன்றதே கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த 50 கொஷின்ஸுமே பார்த்துட்டு இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா, கேட்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்றதை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது நாம் இவ்வளோ நேரம் படித்த அந்த ஒரு நாலேஜுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க. There has been less than 40% of voters turn out in the recent assembly election. அதாவது என்னன்னா ரீசெண்டா நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல 40%க்கும் கீழே தான் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா போல் ஆயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் என்ன எடுக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் ஷுட் கேன்சல் த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ் as a voter cost are not adequate to represent the people. இது கரெக்டான ஆக்ஷனா? ஓட் போட வரலங்கிறதுக்காக எலெக்ஷனையும் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களா? அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அந்த ஓட் போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கலாம். அவங்க வந்து அந்த வில்லேஜே பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனை அவாய்ட் பண்ணலாம், எங்கள் ஊருக்கு எதுவுமே பண்ணல அவாய்ட் பண்ணலாம். தெர் ஆர் சம் கண்டிஷன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அதனால நீங்கள் வந்து எலெக்ஷனையும் கேன்சல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்குங்கிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் போன பார்ட்டில் ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்தியா வந்து மெடலை வின் பண்ணலங்கிறதுக்காக இந்தியா
எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? 40% போல் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்த எலெக்ஷன்ல அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து எலெக்ஷன்ல வந்து போல் பண்ண வைக்கலான்றதை பண்ணலாமே தவிர்த்து இந்த ஊர்ல 40%க்கு கீழே தான் போல் ஆயிருக்கா, எலெக்ஷனை கேன்சல் பண்ணி அதை யாருமே பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனருமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது நாட் ஃபாலோ, இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கிளியர் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ல போஸ்டிங் வாங்குறவங்க இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க எல்லாருமே கவனமா இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் தான். ஓகேவா? அடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் ஷுட் டேக் அவே த voting right to those who did not exercise their rights. அதாவது என்னதுன்னா, ஓட் பண்ணாம இருப்பாங்கல்ல அந்த 60%, அந்த 60% பீப்புளோடைய ஓட்டிங் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துடணும்னு சொல்றாங்க. இது பாசிபிளா? அது 60% யாரெல்லாம் இருக்கலாம்? ரொம்ப வயசானவங்க, ஓட் போட முடியாதவங்க இருக்கலாம். இல்லைனா அந்த சிட்டிஸ்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க இருக்கலாம். இல்லைனா அந்த சிட்டிஸ்ல இருந்து ஃபாரின் கண்ட்ரில வேலை பார்க்குறவங்க இருக்கலாம். இல்லைனா அந்த சிட்டில இருந்து தன்னோட சிட்டிக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க இருக்கலாம். இவங்கள்ட்டெல்லாம் ஓட்டிங் ரைட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேற ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அது இன்னொரு ப்ராப்ளத்துக்கு கிரியேட் பண்ணும். இப்போ எனக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்கு, நான் ஓட் பண்ணுங்கிற வில்லிங்கா இருக்கேன். ஆனால் நான் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறப்போ என்னால் அந்த இடத்துல எப்படி வர முடியும்? நான் வேற சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறப்போ என்னோட இன்கமுக்கு அது ரொம்ப கம்மிங்கிறப்போ என்னால் ஃப்ளைட் பிடிச்சுலாம் வர முடியாது. ஸோ அதனால அவங்க ஓட் போடாமல் இருக்கலாம். ரொம்ப வயசானவங்க யாருமே கூட்டு போக முடியாமல் அவங்க ஓட் பண்ணுவாங்க. இவங்கள்ட்டலாம் நீங்கள் ஓட்டிங் ரைட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மற்ற ஃபெசிலிட்டி எப்படி வாங்குவாங்க? இது வந்து ஒரு என்ன மாதிரி, இது ஒரு சிவியர் ஆக்ஷன். இதுங்கிறது எந்த விதத்திலையுமே மக்களுக்கு பிரோஜனப்படாது. நீங்கள் ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அது மக்களுக்கு யூஸ் ஆகணுமே தவிர்த்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சொல்யூஷனுங்கிறது மக்களை ப்ராப்ளத்தை தள்ளி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது ராங் ஆக்ஷன். ரெண்டு ஆக்ஷனுமே ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? போத் ஆக்ஷன் நாட் ஃபாலோ. இப்படி தான் நீங்கள் ஆக்ஷனை சூஸ் பண்ணணுமே தவிர உங்கள் எமோஷனலை யூஸ் பண்ணிக்கிட்டு நீலாம் ஓட் பண்ணலையா, உனக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, நீங்களாம் ஓட் பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு ஓட்டிங்கே கிடையாது, உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் தர மாட்டீங்கன்னா அந்த சிட்டி இன்னுமே இதனால தான் போகும். அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மக்கள் தங்களுடைய வழி மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட்டோடைய வேலைங்கிறது தன்னுடைய மக்களை பாதுகாத்து தன்னோட மக்களை நல்ல வழியில் கொண்டு போகிறதா தவிர மக்கள் எனக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே தர மாட்டேங்குது, நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதாவது ரிவால்ட் பண்ண போகிறேன்றது கவர்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது, அந்த ஊருக்கும் நல்லது கிடையாது, அந்த மக்களுக்கும் நல்லது கிடையாது. நெக்ஸ்ட், ஆன் அன் ஆவரேஜ் about 20 people are run over by train and die every day while crossing the railway track through the level crossing. அதாவது நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ட்ரெயின் வருதுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா லெவல் கிராசிங் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நிற்க டைமே இல்லாமல் நிறைய பேர் வண்டி எடுத்து கிராஸ் பண்ணுறது இல்லை ஓடி கிராஸ் பண்ணுறது, இதனால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதுதான் இந்த ப்ராப்ளம் ஆகுது. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? ரயில்வே அத்தாரிட்டி ஷுட் பி இன்ஸ்ட்ரக்டட் டு க்ளோஸ் ஆல் த லெவல் கிராசிங். எல்லா லெவல் கிராசிங்கையுமே க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க. எல்லா லெவல் கிராசிங்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த லெவல் கிராசிங்கை அந்த உருவாக்குனதுக்கான ரீசன் என்ன? ரயில்வே போன அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்காக தான் ரயில்வே கிராசிங்கே இருக்கு. இல்லைன்னா அவங்க எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு போய் கிராஸ் பண்ண முடியாது. இது இன்னொரு ப்ராப்ளத்தை தானே கிரியேட் பண்ணணும். நாம கொடுக்க போற சொல்யூஷனுங்கிறது ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும், நியூ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட வீடு இங்கே இருக்கு, உங்க ஆஃபீஸ் இங்கே இருக்கு, நீங்கள் இங்கேருந்து வந்து லெவல் கிராசிங்கில் ட்ரெயின்லாம் போனதுக்கு அப்புறமா கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வரீங்க, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். இதே இது நீங்கள் இப்படிலாம் லெவல் கிராசிங் இல்லை, எல்லா லெவல் கிராசிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து போய் ஒரு 20 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், இங்கேருந்து இங்கே ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இருக்கு. பெட்ரோல் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் ஆகும் எவ்ரிடே. உங்களுக்கு அதனால நிறைய மென்டலி ப்ராப்ளம் வரும், எரிச்சலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது ஃபாலோ பண்ண லெவல் கிராசிங்கிறது உருவாக்குனது அந்த இடத்த கிராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான தவிர பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை உருவாக்குறதுக்கான ரீசனே ஸ்பாயில் ஆகும். கரெக்டாக? ஸோ இது தப்பு. அடுத்து, those who are found crossing the tracks when the gates are closed should be fined heavily. கரெக்டான இது. ஏன் இப்போ நம்ம டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு ஃபைன் பண்ணுறாங்க, அது கரெக்டா? எஸ், கரெக்டு. ஏன்னா நம்ம டிராஃபிக் ரூலை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா ஆக்சிடென்ட் நடக்கும், இன்னசென்ட் பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எத்தனை விதமான இருக்குது. அதனால தான் ஹெவி
ஃபைன் போடுறாங்க. ஹெவி ஃபைன் போட்டாங்கன்னா, ஒரு டைம் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இனிமேல் ஹெல்மெட் போடுவீங்க, ஸ்பீட் அதிகமாக போக மாட்டீங்க, டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணுவீங்களா? அதே தான் லெவல் கிராஸ் பண்ணுறப்ப யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே பிடிச்சி அவங்க ஹெவி ஃபைன் போட்டாங்கன்னா இனிமேல் லெவலை கிராஸ் பண்ணுவாங்க, மாட்டவே மாட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். Police department has come under a cloud with recent revelation that at least 2 senior police officials are suspected to have involved in the illegal sale of a largest quantity of weapon from the state police armory. அதாவது ரெண்டு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்மரியில இருந்து வெப்பன்ஸை பார்த்தீங்கன்னா இல்லீகலாக சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட், a thorough investigation should be ordered by the state government to bring out all who are involved in illegal sales of arms. கரெக்டான ஆக்ஷன். ஏன் ஒரு 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இல்லீகல் வெப்பன் எல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க, உடனே 2 பேரையும் பிடிச்சி தூக்கில் போட முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இது எங்கெல்லாம் போயிருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணவே தவிர்த்து 2 பேரும் சஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், 2 பேரையும் பிடி, 2 பேரையும் தூக்கில் போடு, அந்த ஆர்மரி வெப்பன் எங்கே போச்சுன்னு தெரியாது, அது யார் வாங்கினாங்கன்னு தெரியாது, வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ மொதல் ஆக்ஷன் எப்போவுமே இன்வெஸ்டிகேஷன் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஆக்ஷன். ரெண்டாவது இதை பாருங்க. ஸ்டேட் போலீஸ் ஆர்மரி ஷுட் கீப் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட ஆர்மரி இருக்கா, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வரணும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கண்ட்ரோலில் வந்தால் கரெக்டாக இருக்குமா? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸர்ஸ் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்களா? ஏன் அதில் யாருமே இல்லீகலாக சேல் பண்ண மாட்டாங்களா? பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அசம்ஷனுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளவங்க சீனியர் ஜென்யூன் ஆஃபீஸர்ஸே கிடையாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வருமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாம் கரெக்டாக இருக்குமா? இல்லை. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அசம்ஷனை கொடுத்துலாம் இது பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? செகண்ட், நெக்ஸ்ட். நீங்கள் எப்போ கொஷின் சால்வ் பண்ணாலும் சரி, ரேஸ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நம்ம சொன்ன ஒவ்வொரு மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது என்னது, ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணணும். மூணாவது என்னது, அந்த ப்ராப்ளம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். மூவியில் வர்றது, கதையில் வர்றதுலாம் யூஸே கிடையாது, இது ரியாலிட்டி. நாலாவது, நோ அசம்ஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சினிமா ஹால்ஸ் ஆர் இன்கரிங் ஹெவி லாசஸ் these days as people prefer to watch movie in home on TV than to visit cinema hall. அதாவது என்னதுன்னா, மக்கள் எல்லாருமே வீட்டில் டிவிலையும் ஓடிடிலையும் படம் பார்க்கறதுனால சினிமா ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்றத ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? சினிமா ஹால் ஷுட் பி டெமாலிஷ்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் மல்டி ஸ்டோரி பில்டிங் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட். அதாவது என்னன்னா, சினிமா ஹால்ஸ்லாம் லாஸ்ட்ல தானே போகுது. ஸோ சினிமா ஹால்ஸை டெமாலிஷ் பண்ணிட்டு பில்டிங்ஸ் கட்டி சேல் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான இதா? நல்லா குனிங்க. ஒரு விஷயத்தை உருவாக்குனதுங்கிறது அந்த விஷயத்துல இருந்து நாம அதோடைய பெனிஃபிட்டை நமக்கு கிடைக்கிறதுக்காக தான். சினிமா ஹால் லாஸ்ட்ல போச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு அசோசியேஷனோட ஹெட்டா இருக்கீங்க, சினிமா ஹால் லாஸ்ட்ல போகுது, என்ன பண்ணுவீங்க? அதோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்றதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? சினிமா ஹால்ஸ்லாம் வேண்டாம், இடிச்சிட்டு பில்டிங்ல கெட்டுங்கன்றதை இது பண்ணுவீங்களா? ஆக்ஷனுங்கிறது எப்பவுமே ப்ராக்டிக்கலா இருக்கணும், பாசிபிலிட்டியா இருக்கணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா இருக்கணும், ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்றதா இருக்கணும். கரெக்டா? நீங்க இப்போ அந்த இடத்துல பில்டிங்ஸை கிரியேட் பண்றீங்க, பில்டிங்ஸை கிரியேட் பண்ணி அது சேல் பண்ணா எல்லாமே சேல் ஆகும்ன்றது இருக்கா? ஏன்னா நிறைய பில்டிங்ஸ் சேல் ஆகாம இருக்குது. நிறைய நீங்க ஆர்டிகல் படிக்கலாம், நிறைய கெட்டி வச்ச பில்டிங், நிறைய குரோர் கணக்கில் வேல்யூ இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகாம இருக்கிறது நிறையவே ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ காரணம் என்ன? அதை அஃபோர்ட் பண்ற அளவுக்கு நிறையவே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வேற அசம்ஷனை பேஸ் பண்ணுது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்துக்காக கிரியேட் பண்றோம்னா அதோடைய பெனிஃபிட்டை தான் நம்ம இது பண்ணணுமே தவிர வேற எதாவது ஆல்டர்னேட் பண்ணக்கூடாது. லைக் நம்ம இந்த லெவல் கிராசிங், ஓகேவா? லெவல் கிராசிங் என்ன? லெவல் கிராசிங்கிறது அதற்கான ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதை தவிர்த்து நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா? அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நாட் ஃபாலோ. சினிமா ஹால் லாஸ்ட்ல போகுதுன்னா அதை எப்படி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வருதுங்கிறதுக்கான ஆக்ஷன் தான் எடுக்கணுமே தவிர்த்து
இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, சினிமா ஹால் ஷுட் பி கன்வெர்டட் டு த ஷாப்பிங் மால். இதுவுமே தப்பு. சினிமா ஹாலுக்காக உருவாக்கப்பட்டது. என்ன பண்ணலாம், சினிமா ஹால்ஸ் வந்து இன்கொயரி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்? ஸோ எதனால லாஸ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணலாமா? ஓகே, அதில் நம்ம சேல் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ்னால தான் லாஸஸ் அதிகமாகுது. அப்போது ஸ்நாக்ஸோட ப்ரைஸை கம்மி பண்ணலாம், டிக்கெட்டோட ப்ரைஸை கம்மி பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணால் நிறைய பேர் சினிமா பார்க்குவாங்க. இந்த ஒரு சில படங்கள் மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, சினிமாவுடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்நாக்ஸோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு 2 படம் பார்க்குறவங்க 4-5 படம் பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ அது பண்ணலாமே தவிர இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் தப்பு. நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபேஸிங் த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இஸ் த irregular supply of raw material, the producer of raw material not getting the reasonable price. அதாவது என்னன்னா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்கா, அது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எதனாலனா, ரா மெட்டீரியல் கரெக்டாக அவங்களுக்கு சப்ளை ஆக மாட்டேங்குது. ஒரு சமயம் ரா மெட்டீரியல் வருது, ஒரு சமயம் ரா மெட்டீரியல் வர மாட்டேங்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட்ஸில் போகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னா, ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான விலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிறதா உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஆக்ஷன் என்னன்றதை பாருங்கள். The government should regulate the supply of raw material to other industries also. நல்ல கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ப்ராப்ளத்தில் அதர் இண்டஸ்ட்ரியை பற்றின ஏதாவது ஒரு வேர்டு இருக்கா? நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட், அதுக்கான ஆக்ஷன் தான் நம்ம எடுக்குமே தவிர்த்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கிரிக்கெட் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டுக்கு, இதனால நம்ம நிறையா டோர்னமெண்ட்டில் லூஸ் பண்ணுறோன்னு இருக்கு. அதுக்கு ஆக்ஷன் என்ன எடுப்பீங்க? கிரிக்கெட் டீமை நல்ல ஃபார்முக்கு கொண்டு வர்றதா, ஹாக்கி டீமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா? கிரிக்கெட் டீமை தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகும். கிரிக்கெட் டீம் தான் ஃபெயில் ஆகுதே தவிர்த்து ஹாக்கி டீம் நல்லா இருக்காங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை பற்றி மட்டும்தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண தவிர்த்து அதர் இண்டஸ்ட் தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ஃபாலோ. அடுத்து, government should announce an attractive package to ensure regular supply of raw material for food processing unit. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்றதை பாருங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம், ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் கவர்மெண்ட்டால் டாக்ஸஸை கலெக்ட் பண்ணி டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியுன்றதை படிச்சிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரியான அட்ராக்டிவ் பேக்கேஜ், ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்து, இந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் தரோம், இதுக்கு கீழே நீங்கள் செல் பண்ண வேண்டாம், இந்த ப்ரைஸை ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஓனர்ஸும் வாங்கிப்பாங்க, உங்களுக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட். இப்படி தான் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்கீமை கொண்டு வராங்க, அதில் யாராவது பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் கூட்டுவாங்க. நீங்கள் வட சென்னையில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஹார்பர் உருவாக்குறாங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு பிரச்சனை வருதுங்கிறப்போ ஒரு இது கொண்டு வருவாங்க, ஒரு மீட்டிங் கொண்டு வருவாங்களா. அந்த மீட்டிங் எல்லா இடத்துலையுமே நடக்கும். எந்த இடத்துலலாம் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருதோ அந்த இடத்துல உள்ள மக்கள் கட்டாயமாக அதை வந்து தடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்னு அவங்க நினைப்பாங்க. கவர்மெண்ட்டோட வேலை என்னது? இல்லை அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு இதில் எந்த விதமான பாதிப்பும் வராது, உங்களுக்கு இதனால பெனிஃபிட் தான் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி மக்களுக்கு எப்போவுமே எல்லா விதத்துலையுமே தெளிவுன்றது இருக்காது. அதை கொடுக்கக்கூடியதுங்கிறது உங்களோட வேலை. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு அஃபீஷியலாக மாறுறீங்க, ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கலெக்டராக மாறுறீங்க, இல்லைன்னா ஒரு மினிஸ்டராக மாறுறீங்கன்னா உங்களோட வேலைங்கிறது மக்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எது சரி தப்புன்றது சொல்றதுதானே தவிர மற்றது உங்கள் வேலை கிடையாது. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆக்ஷனை தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ரீசனபிள் ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கிடைச்சாதான் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் நல்லா இருக்கும். அது நல்லா இருந்தால் தான் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேமிலிஸோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்கும். அது நல்லா இருந்தால் அதை சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. எல்லாத்தின் மூலமாகவும் கவர்மெண்ட் பெனிஃபிட் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் இதான் கரெக்ட். நெக்ஸ்ட், it is necessary to adopt suitable measures to prevent repetition of bad debt by learning from the past experience of mounting non-performing asset banks. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸை ப்ரொவைட் பண்ணி அந்த லோன்ஸ் எல்லாமே ரிகவர் ஆகாமல் இருக்கு. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னா அகைன் அவங்க வந்து நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுத்து தங்களுடைய ப்ரீவியஸாக, ஏன்னா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாத்துக்குமே லோன் கொடுத்துருது. லோன் கொடுத்துட்டு அதில் நிறைய பேர் ரீபே பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் ரீபே பண்ண முடியாத எபிலிட்டி இல்லாதவங்களும் இருப்பாங்க. எபிலிட்டி இல்லாதவங்கள்ட்ட நம்ம லோனை கொடுத்து நிறைய விதமான ரிட்டர்ன் வராத லோனுங்கிறது கோடி கணக்கில் இருக்குது. இது நீங்கள் நிறைய ஆர்டிக்கலில் படிக்கலாம். ஸோ இந்த கோடி கணக்கில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன, அவங்க பேங்க்ஸுங்கிறது தன்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணுது, கரெக்டான சூட்டபிளான மெஷர்ஸை எடுக்கணுங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் என்னவா இருக்கலாம், பிஃபோர் கிராண்டிங் த லோன் டு கஸ்டமர் தியர் எலிஜிபிலிட்டி ஆஃப் லோன் ஷுட் பி எவாலுவேட்டட் ஸ்ட்ரிக்ட்லி. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு லோனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் லோனை ரீபே பண்ணுவாங்களா, அதற்கான எபிலிட்டி இருக்கா, இதெல்லாமே தரவாக செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். லோன் கேட்டு வராங்க, இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக லோனை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரிகவர் ஆகலைன்னா கவர்மெண்ட் பேங்க்குக்கு தான் லாஸ். கரெக்டா? ஸோ நம்ம அந்த லோனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். டு என்ஷூர் த பேமெண்ட் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த லோன், த ஒர்க் த விச் லோன் வாஸ் கிராண்டட் ஷுட் பி சூப்பர்வைஸ் மைன்யூட்லி ஆன் ரெகுலர் பேசிஸ். அதாவது என்னன்னா, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்களே அது ரெகுலராக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டைம் பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்களா, நெக்ஸ்ட் டைம் பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்களா, இதை ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு டைம் அவங்க லோனை பே பண்ணலன்னா எதனால் ரீசனால பே பண்ணல, சீக்கிரமாக பே பண்ணாங்கிறது ஈச் கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம வந்து மைன்யூட்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்ம பேங்க்கை ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே கொண்டு வர முடியும், பேங்க்ஸை கரெக்டாக நம்ம ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மந்த் பே பண்ணுறாங்க, செகண்ட் மந்த் பே பண்ணுறாங்க, தேர்ட் ஃபோர்த் மந்த் பேவே பண்ணல, நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம்னா அது பேங்க்கு லாஸ்க்கு தான். ஸோ இதை மைன்யூட்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? இந்த மாதிரியான கொஷின்ஸை நாம் எப்படி சால்வ் பண்ணுறோன்றது புரியுதா? ரொம்பவும் முக்கியமான ஒரு கொஷின்ஸ் இது எல்லாமே. இது வரைக்கும் நாம கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த டாபிக் என்னங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சிட்டுக்கா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த டாபிக் முழுக்க முழுக்க உங்கள் திங்கிங் எபிலிட்டியை மாற்றுறது தான், மைண்ட் செட்டை மாற்றுறது தான். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிற டாப்பிக்கா நாம் இனிமேல் இப்படி தான் திங்க் பண்ணணுங்கிற உங்கள் திங்கிங்கை வந்து மாற்றுறது தான். பார்த்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங்கிற டாப்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்கள் திங்கிங் எபிலிட்டிங்கிறத நாம் டியூன் பண்ணிகிட்டே வருவோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் மைண்ட் செட்டுங்கிறத கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். இனிமேல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்க்குறீங்கன்னா இந்த 50 கொஷின்ஸ்லையுமே நாம் என்ன உங்களுக்கு டீச் பண்ணமோ அது எல்லாமே மைண்டில் வச்சு அந்த திங்கிங் எபிலிட்டி வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஷின் பாருங்கள். There has been an unprecedented increase in the number of requests for berth in most of the long distance train during the current holiday season. அதாவது என்னன்றது பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹாலிடே சீசன், அதாவது குவார்டர்லி லீவு, ஹாஃபலி லீவு, ஆனுவல் லீவு, இதெல்லாம் நிறைய பேர் அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு போவாங்க, இல்லைன்னா வெக்கேஷனுக்கு நிறைய இடத்துக்கு போவாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெர்த்துக்காக நிறையா பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்திருக்கு ரயில்வே இண்டஸ்ட்ரியில், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிறப்போ நிறைய பேர் பெர்த்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ண தான் விருப்பப்படுவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தெரியுமா? இது ஹாலிடே சீசனில் நிறைய பேர் பெர்த்துக்காக ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலான்றதை கேட்காங்க. ரயில்வே அத்தாரிட்டி ஷுட் இம்மீடியட்லி இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் ஆஃப் த ட்ரெயின் பை அட்டாச்சிங் அடிஷ்னல் கோச்சஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ டிமாண்டை நம்ம இது பண்ணணும்னா நம்ம நிறைய கம்பார்ட்மெண்ட்டை ரயில்ஸோட அட்டாச் பண்ணால் தான் இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ண முடியும்னு இருக்காங்க. இதை தானே எல்லா ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி, பொங்கல் டைம், எல்லா டைம் இதானே பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தீபாவளி பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும். அதாவது ஒரு 500 பஸ்ஸஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 200 பஸ்ஸஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண. காரணம் எல்லாருமே உங்களோட ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போகிறவங்க ரெகுலராக இருக்க பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும். இதே அடிஷ்னலாக 500-200 பஸ்ஸஸை நம்ம கொண்டு வந்தோம்னா ஊருக்கு போகிறவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போக முடியும். கரெக்டாக? ஸோ அதை எல்லா டைமும் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க பெர்த்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பெர்த் இல்லை, ஆனால் எல்லாருமே கட்டாய ஹாலிடேக்கு தன்னுடைய ஃபெஸ்டிவலுக்கு தன்னுடைய டவுனுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்ட். இதுதான் கரெக்டான ஆக்ஷன். இதை தான் ஒரு அஃபிஷியல் எடுக்கணும்.
Next, the people seeking accommodation should be advised to take their travel plan after the holiday. இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா? நீங்க ஹாலிடேக்கு ஊருக்கு போவீங்களா, இல்ல ட்ரெயின் கிடைக்கல, பஸ் கிடைக்கல, இன்னொரு நாள் போகணும்னு நினைப்பீங்களா? இன்னொரு நாள் போகணும்னா அப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்குமா? அப்போ உங்களுக்கு உங்கள் சில்ட்ரன்ஸோட ஸ்கூலில் லீவ் கிடைக்குமா? அப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமா? எதுவுமே பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது கட்டாயமாக இந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. மற்றவங்க எப்போ ஊருக்கு போகணுங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது, ஒரு அஃபீஷியல் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஹாலிடேயை தவிர்த்து வேறு டைமில் போகிறதுல நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஆக்ஷன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? நெக்ஸ்ட், a large number of people visiting India from country X have been tested positive for carrying a virus of killer disease. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்ட்ரி எக்ஸுங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வராங்க. வர்றவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் இருக்கும்ட்டு டெஸ்ட் பண்றாங்க. அந்த டிசீஸ் வந்து இருக்கு. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? The government of India should immediately put a complete ban on people coming to India from country X, including those Indians who are settled in country X. Okay. ஸோ இது நல்லா கவனிச்சு பாருங்க. கோவிட் டைமை இந்த இடத்துல அப்ரோச் பண்ணுங்க. கோவிட்ங்கிறது இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எல்லா கண்ட்ரிலையுமே லாக்டவுன் போட்டாங்க. எல்லாருக்குமே அங்கே வேலை இல்லை. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்களோட கண்ட்ரிக்கு விசிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களால லைஃப்பை ரன் பண்ண முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இந்தியாவுக்கு வராங்க வெளி கண்ட்ரியில் உள்ளவங்க. அந்த சமயத்தில் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. மற்ற கண்ட்ரியில் உள்ளவங்களும் அங்கே ஜாப் இல்லை, ஸோ தன்னோட சொந்த கண்ட்ரிக்கு தான் போய் ஆகணும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே உள்ள விடலைன்னா இது கரெக்டான இதா? இந்தியாங்கிறது அவங்களோட சொந்த கண்ட்ரி. ஸோ அவங்க இந்தியாவுக்கு வராங்கங்கிறப்போ வந்து கவர்மெண்ட்டோட வேலை, நீங்கள் வாங்க, அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பலாம். அவங்க டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் அனுப்பி அவங்கள சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பக்கூடியதான் கவர்மெண்ட்டோட வேலை. ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்குமே கேர் எடுத்து பார்க்கக்கூடியதான் கவர்மெண்ட்டோட வேலையை தவிர்த்து உனக்கு டிசீஸ் இருக்கு நீ இந்தியனா இருந்தாலும் வெளியே போகணும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சொல்லாது. அது சொல்லிச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் பாதிப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுங்கிறது கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுங்கிறது கரெக்ட் கிடையாது, பேன்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கரெக்ட் கிடையாது. ரெண்டாவது பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் இம்மீடியட்லி செட் அப் டிடெக்ஷன் சென்டர்ஸ் அட் ஆல் தி ஏர்போர்ட் அண்ட் சீ போர்ட். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வருவாங்க, சீ போர்ட்லேருந்து வருவாங்க. ஐடென்டிஃபை அண்ட் குவாரண்டைன் தோஸ் who are tested positive. இதுதான் கரெக்டான இது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது வெளிநாட்டிலேருந்து வராங்க, எப்படி வரலாம்? ஏர்போர்ட் வழியாக வரலாம், இல்லைனா சீ போர்ட் வழியாக வரலாம், வெளி கண்ட்ரிலேருந்து. ஸோ அவங்க வர்றவங்கள அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், யாருக்கு கோவிட் இருக்கோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவங்கள குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு அந்த டிசீஸ் போனோடனே வீட்டுக்கு அனுப்பிடலாம். டெஸ்ட் பண்ணி யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள இமீடியட்டாக வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஸோ தட் இதனால் என்ன ஆகுன்றதை பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸுங்கிறது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது, அங்கேயே நம்மளால் தடுத்துட முடியும். இதுதான் கரெக்டான இது. நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர்த்து நீங்கள் ப்ரிகாஷனாக எல்லா ஒரு என்னென்ன பிரச்சனைலாம் வரும்ன்றதை முன்னாடியே திங்க் பண்ணி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட் அஃபீஷியலோட வேலை. நீங்கள் பீப்புள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க, நான் ஊர்லேருந்து வரேன், நான் வீட்டுக்கு போகணும் தான் நினைப்பாங்க. தவிர்த்து கோவிட் டெஸ்ட் பண்ணி இதனால் என்ன பிரச்சனை வரும்னு திங்க் பண்ணுறேன். நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும் தான் நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் விஷயத்தை புரிய வச்சு ஏன் நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வில்லேஜில் பரவும், உங்கள் ஃபேமிலிக்கு பரவும், இதனால் எத்தனை பேர் பாதிப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வச்சு அதை சரி பண்ணுறது தான் கவர்மெண்ட் அஃபீஷியலோட வேலை. இதுக்காக தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே பாருங்க. Misuse of subsidies offered to the farmers was observed and brought to a notice of concerned authorities. அதாவது என்னன்னா, ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய சப்சிடிஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதா அவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்சிடிஸ் தேவைப்படாது, ஆனால் சப்சிடிஸ் வாங்குறாங்க. சப்சிடிஸ் வாங்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு பாதிப்பு தானே. இப்போது ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேரில் ஒருத்தர் சப்சிடிஸ் தேவைப்படும், ஒருத்தருக்கு சப்சிடிஸ் தேவைப்படாது. தேவையில்லாமலும் அவங்களால அவங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 பேருக்கு சப்சிடிஸ் கொடுக்கறதுனால 2 பேருமே எலிஜிபிளாக இருக்காங்க.
ரெண்டு பேருக்குமே சப்சிடிஸ் கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் இருக்கா? கரெக்டா? இதை தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ ஆக்ஷன் என்ன? கவர்மெண்ட் ஷுட் இஷ்யூ ஆர்டர் டு கன்சர்ன்ட் அஃபிஷியல் டு ஸ்ட்ரிக்டர் அண்ட் மோர் கேர்ஃபுல் வைல் வெரிஃபைங் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் ஒல் கேரண்டிங் த சப்சிடி. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? தன்னோட ஸ்டாஃபுக்கு ஆர்டர் போடலாம். இனிமேல் சப்சிடிஸ் கொடுக்குறப்போ அவங்கள நல்ல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அவங்க ட்ரூலி எலிஜிபிளான்னு செக் பண்ணுங்க, எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் கொடுங்க. அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 100 பேர் இருக்கிறாங்க, இப்போ 1000 rupees ஸ்கீம் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. இந்த 1000 rupees ஸ்கீமுங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது. கரெக்டாக ட்ரூலி தேவைப்படுறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த 1000 ரூபாய் இல்லாமலும் தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் இந்த 1000 ரூபாய் வாங்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு லாஸ் தானே. நிறைய இடத்துல நீங்களே பார்த்துப்பீங்க, உங்களில் நிறைய பேருக்குமே 1000 rupees இல்லாமலும் இருக்கும். சாரி, 1000 rupees தேவையில்லாமலும் இருக்கும். எனக்கு 1000 rupees தேவையில்லை, இல்லைனாலும் எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற நிறைய பேர். ஆனால் உங்களுக்கு இந்த 1000 rupees வருமா? ஸோ இந்த 1000 rupees யாருக்கு தேவையில்லாமல் இருக்கோ அவங்களுக்கும் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு பேர்டன் தானே. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் கொடுக்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு இருக்காங்க. இதுதான் கவர்மெண்டால் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது கரெக்டான ஆக்ஷன். அடுத்து, கவர்மெண்ட் ஷுட் டேக் stringent action against those making false claim or subsidy. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் அந்த சப்சிடிஸை மிஸ்யூஸ் பண்ணி ஃப்ராட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அது வாங்கினாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சிவியராக பனிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம்? எஸ், ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அதனால எவ்வளோ லாஸ் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி 1000 rupees அவங்களுக்கு தேவையில்லை, ஆனாலும் வாங்குறாங்க. 12 months எவ்வளோ ஆச்சு? 12,000 rupees ஆச்சு. கரெக்டாக. இதே இது 5 yearsக்கு எவ்வளோ ஆச்சு? 60,000 rupees ஆச்சு. இந்த 60,000 rupeesங்கிறது கவர்மெண்ட்டுக்கு லாஸ். கரெக்டாக. இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த 60,000 rupees லாஸ்ங்கிறதுனால என்ன ஆகும்? ஏதாவது ஒரு ஸ்கீமில் கொடுக்க வேண்டிய இன்கம்ங்கிறது இருக்காது. ஸோ அதனால் அந்த ஸ்கீமை டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை எல்லாருக்கும் கரெக்டாக பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்கீமையுமே நம்மளால் ரன் பண்ண முடியாததாக இருக்கும். அந்த ஸ்கீம் ரன் பண்ண முடியாததுனால நிறைய பேர் வந்து சஃபர் ஆவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப் இப்போ கொடுக்கறது இல்லை. கரெக்டாக. லேப்டாப் கொடுத்துட்டு இருந்த டைமில் அது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இப்போ நிறைய பேரோட ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சில ஸ்கீம்ஸில் நாம் வந்து எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மணிஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் ஆகக்கூடிய ஸ்கீம்ஸை நம்ம ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சிவியர் ஆக்ஷன் எடுக்கலாம், தப்பே இல்லை. ஸோ இது கரெக்டான ஆக்ஷன் தான். ஓகேவா? ஸோ போத் ஆக்ஷன்ஸ் ஃபாலோ. இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் போத் ஆக்ஷன் ஃபாலோ. நெக்ஸ்ட், ஓகே, இங்கே பாருங்க. சம் ஆஃப் த நியூ ட்ரக்ஸ் tried by Indian Research Organization for possible anti-AIDS action having failed to show any response. அதாவது என்னன்னா, கொஞ்சம் ட்ரக்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரக்ஸ் மீன்ஸ் என்னன்னா மெடிசன் தான். மெடிசனை பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எய்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறப்ப என்னன்றதை பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எல்லாமே ஃபெயில் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆயிருக்கு, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? ஆர்கனைசேஷன் ஷுட் ஸ்டாப் தியர் ரிசர்ச் ஆன் எய்ட்ஸ் and start research on some equally important areas of such cancers. இது சரியான ஆக்ஷனா? எஸ்எஸ்சியில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ரயில்வேல ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, பேங்கிங்லேயும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? டிஎன்பிஎஸ்சிலையும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா வேறு என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? எக்ஸாம்ஸே இல்லை. ஸோ ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது எதனால் ஃபெயில் ஆகிக்கும், எதனால் அந்த ரிசர்ச் ஃபெயில் ஆச்சுங்கிறதான் ஃபைன் பண்ணணுமே தவிர்த்து இதில் ஃபெயில் ஆகிட்டிங்களா அடுத்தது, அதில் ஃபெயில் ஆகிட்டிங்களா அடுத்தது, அதில் ஃபெயில் ஆகிட்டிங்களா அடுத்ததுன்ட்டு நீங்கள் போகக்கூடாது. ஸோ இது ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கான இந்த ஆக்ஷனுங்கிறது ஃபாலோ பண்ணாது, ராங்கான ஆக்ஷன். ஸோ ராங்கான ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் த பயோகெமிக்கல் அனாலிசிஸ் ஷுட் பி brought ஃப்ரம் அமெரிக்கா. அதாவது பயோகெமிக்கல் அனாலிசிஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின்லேருந்து கொண்டு வரணும்னு இருக்காங்க. ஃபாரின்லேருந்து கொண்டு வர்றவங்களும் கொண்டு வந்தால் அவங்க எய்ட்ஸ்க்கான மெடிசனை கண்டுபிடிச்சிருவாங்களா? வாய்ப்பு இருக்குது, இல்லாமலும் இருக்குது, அசம்ஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணாது. ஸோ போத் ஃபாலோ நாட். ஓகேவா? ஸோ போத் நாட் ஃபாலோ இட் மீன்ஸ் என்ன? ரெண்டுமே ஃபாலோ பண்ணாது, நெய்தர் நாட். ஓகே, ஸோ இதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். இங்கே பாருங்க. 3 person were caught with huge arms and ammunition in the system. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 பர்சனை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா அவங்க கையில் வெப்பன் இருந்ததுக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அவங்க கையில வெப்பன் இருந்திருக்குன்ற சொல்லியிருக்காங்க, 3 பேரை பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் குயிக்கா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், the police should be instructed for night patrolling. அதாவது என்னது, போலீஸ் பார்த்தீங்கன்னா நைட் பேட்ரோலிங் பண்ணலான்னு சொல்லலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்குமா? இப்போ உங்க ஊர்ல ஒரு 3 பேரை நீங்க வெப்பனோட பிடிச்சிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணலாம், போலீஸ் வந்து நம்ம நைட் பேட்ரோலிங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணலாம். அப்பவுமே நிறைய பேர் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ இது கரெக்டான ஆக்ஷன். ரெண்டாவது ஆக்ஷன் பாருங்க, the 3 police person should be set free and their movement should be carefully watched to nab the other criminals. இது உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 3 பேரையுமே விட்டுட்டு 3 பேரையுமே ஃபாலோ பண்ணி வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இது அப்படியே மூவியோட சீன் மாதிரி இருக்கா? நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம். ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர்த்து மூவியில் வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண. இந்த 3 பேரும் காணாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அந்த ஆர்கனைசேஷனை பிடிக்க முடியாது, பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஃபாலோ கிடையாது. மூவியில் வர மாதிரி சீன் ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அதை நாட் ஃபாலோன்னு போட்டுருங்க, அது வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? மூவியில் மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள். நெக்ஸ்ட், there is considerable increase in the number of person affected by waterborne disease during the monsoon period. ஓகேவா? அண்ட் இது நம்ம மஸ்கிட்டோ கொஷின்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்? கவர்மெண்ட் should disseminate adequate information regarding the pure ட்ரிங்கிங் வாட்டர் டு த பீப்புள். ஓகே, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா பீப்புளுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், பியூர் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட 25+ கொஷின்ஸை வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் த சிட்டி ஷுட் பி எக்யூப்டு ப்ராப்பர்லி ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட் டியூரிங் த மான்சூன் பீரியட். இது நிறைய இடத்துல கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இமீடியட்டாக கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போடும்? எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா பெட்டை போட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க, பீப்புள் அஃபெக்ட் ஆகி வர்றவங்கள இமீடியட்டாக ட்ரீட் பண்ணி அனுப்புங்கன்னு இருக்குமா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது தான். இந்த ஆக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட், இங்கே அட்லீஸ்ட் 15 people were killed and many others injured when a bus fell in the river near a bridge. அதாவது என்னதுன்னா, ஒரு பிரிட்ஜை வந்து இடிச்சுட்டு ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா ரிவரில் ஆற்றுல விழுந்துட்டு, இதனால பார்த்தீங்கன்னா 15 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? The protection wall of the bridge should be made strong enough to avoid such accident. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோட அந்த செவர் இருக்கா, அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கூட இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ பிரிட்ஜோட வாலை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிருந்தோம்னா ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? நடக்காது. ஸோ இது கரெக்டான ஆக்ஷன். இம்மீடியட்டாக நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க. ஓகேவா? பஸ் டிரைவர் ஷுட் பி அரெஸ்டட் இம்மீடியட்லி டு மேக் நெசசரி ஈக்குவல். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்க. எதனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாங்களா, இல்லைனா அந்த ஆக்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறது டிரைவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். கரெக்டா? ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, 15 பேர் இறந்துருக்காங்க, இது மிகப்பெரிய பிக் இஷ்யூ. இந்த பிக் இஷ்யூங்கிறப்போ பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டில் இறங்குவாங்க. அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய அரெஸ்ட் பண்ண வேண்டியது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஆக்சிடென்ட் நடந்து நிறைய பேர் இறக்குறாங்கன்னா கட்டாயமாக மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஃபேக்ட்ரியினுடைய ஓனரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறதன் மூலமாக தான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரெஸ்ட் பண்ணுறது. அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஆக்ஷனும் கரெக்ட். ரெண்டாவது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு மேக் அவைலபிள் ஃபுட் கிரெயின்ஸ் கிளாத் டு ஃப்ளட் அஃபெக்டட் பீப்புள். அதாவது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, ஃப்ளட் அஃபெக்டட் பீப்புள்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் தேவையான ஃபுட் கிரெயின், கிளாத்து இது எல்லாமே அவைலபிளாக வச்சுக்கணுன்றத ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃப்ளட் வரும். ஃப்ளட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு 3 months பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணி போகிற இடத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க, போட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஃப்ளட்டு வரப்போகுதுன்னா இது கவர்மெண்ட் எல்லா இயருமே பண்ணக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கரெக்டாக? ஆக்ஷன் என்னது? அஃபெக்டட் பீப்புள் ஷுட் பி ஐடென்டிஃபைட் பை த கவர்மெண்ட்.
machinery and relief should be provided them. அதாவது என்னது கவர்மெண்ட் மெஷினரினா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா எந்த ஏரியாவில் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணணும். இது ஆக்ஷன் கரெக்டானதா? எஸ். கவர்மெண்ட் மெஷினரி ஷுட் கலெக்ட் சஃபிஷியன்ட் ஃபுட் கிரெயின் கிளாத் டு ஹெல்ப் த அஃபெக்டட் பீப்புள். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டு ஆக்ஷனுமே கரெக்ட் தான். ஸோ ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் தேவையான ரிலீஃபை ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு தேவையான கிளாத் அண்ட் ஃபுட்ஸை அஃபெக்டட் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ரெண்டுமே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் predicted good monsoon this year for the 10th consecutive year. This will result in good crop yield. அதாவது என்னன்னா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மான்சூன் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த மழை பெய்யுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயினுக்கு ரொம்ப அதாவது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த டைம் நிறையா ப்ரொடக்ஷன் வந்து வரும், நிறைய ஈல்டு வந்து நிறையா விவசாயிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் என்ன? கவர்மெண்ட் ஷுட் ஆஃப்லோட் த ஸ்டோர்ஸ் பிஃபோர் த ஹார்வெஸ்டிங். அதாவது என்னது இந்த டைம் நிறைய நல்ல மழை பெஞ்சிருக்கு, நிறையா விளைச்சல் வந்து இருந்திருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஏரியாஸ் இருக்குல்ல, அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வரக்கூடிய ஸ்டாக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான எல்லா விதமான நெசசரி ஆக்ஷன்ஸையுமே கவர்மெண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கவர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் டு ஃபார்மர்ஸ் இமீடியட்லி. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? நல்ல மழை பெஞ்சிருக்கு, நல்ல விளைச்சல் இருக்கும். எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா அக்ரிகல்ச்சர் வந்து இன்செக்ட்ஸ்னால அதாவது பூச்சிகள்னால பாதிப்பு நடக்குதுங்கிறப்போ மட்டும்தான் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறது ஒரு ஆக்ஷனாக ப்ரொவைட் பண்ணவே தவிர்த்து மற்ற சமயத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், இந்த ஆக்ஷனுங்கிறது தப்பான ஆக்ஷன். Kharif crops have been affected by the insects for the 3 consecutive years in the districts and the farmers harvested less than the 50% produce during these years ன்றத கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா காரிஃப் கிராப்ஸ், இந்த கிராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் பூச்சிகள்னால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது டைமாக பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் யூஸ்வலாக வரக்கூடிய அந்த விளைச்சல் இருக்கா அது 50%க்கும் கீழே தான் இந்த டைம் விளைச்சல் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்? ஃபார்மர் ஷுட் சீக் மெஷர் டு கண்ட்ரோல் அட்டாக் ஆஃப் இன்செக்ட்ஸ் டு ப்ரொடக்ட் தியர் கிராப்ஸ் நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம்? என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? திரும்ப இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடக்காமல், பூச்சிகள்னால இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம்? கரெக்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசி, ஃபெர்டிலைசர்ஸு இல்லைன்னா கரெக்டான வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி தன்னுடைய கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த ஆக்ஷன் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது ஆக்ஷன், கவர்மெண்ட் ஷுட் increase the support price of the kharif crops considerably to protect economic interest of the farmers. அதாவது என்னன்னா கன்சிக்யூட்டிவா 3rd டைம் இந்த மாதிரியான பிரச்சனைனால 50%க்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போயிருக்கு. இதனால என்ன ஆகும்? ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதோடைய பாதிப்புங்கிறது நெக்ஸ்ட் இயர் அவங்களால அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயருமே அதே மாதிரியான டவுன்ஃபாலாக தான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிங்கிறது ஃபேஸ் பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணலாம். சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணலாம். யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸை கொடுத்தாங்கன்னா அவங்க லாஸ் அவங்களால ஓவர் கம் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இயர் நல்லா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ அவங்களுமே வந்து அவங்களுடைய எக்கனாமிக்கில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஆக்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட், there was water logging in the major part of the city due to the heavy rain. During the past few years, the people residing in those areas were forced to shift another area. Okay. So in the statement என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா residing. ஓகே, அதாவது என்னன்னா கண்டினியூஸா நல்ல மழை பெஞ்சனால மேஜர் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவுக்கு மூவ் பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்? கவர்மெண்ட் ஷுட் அரேஞ்ச் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் த டிஸ்பிளேஸ்டு பீப்புள். இது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க ஏரியாவில் தண்ணி இருக்குது, அதனால அவங்களால இருக்க முடியல. அதனால வேறு ஏரியாவில் டெம்பரவரி ஸ்டே பண்ண போகிறாங்க.
அவங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் கிளாத் அரேஞ்ச்மெண்ட்டை கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது எல்லாமே ஃப்ளட் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. த கவர்மெண்ட் மெஷினரி ஷுட் பி புட் ஆன் ஹை அலர்ட் டு கோப் அப் வித் த சிச்சுவேஷன். கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஃப்ளட்டு வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து இந்த சிச்சுவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. as many of 10 coaches of ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்ன பண்ணணும், மென்ஸை ஸ்டாஃப்ஸை சென்ட் பண்ணி ரயில்வே ட்ராக்கை கிளியர் பண்ணணும். அந்த வேலை வரக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே வேற வேக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது கரெக்டு தான். ஏன்னா இது ரொம்ப அதிகமான கொஷினுங்கிறது இந்த டாப்பிக்கில் இருக்காது. இதை நம்ம 50 கொஷின் சால்வ் பண்ணுறோமா, இந்த 50 கொஷின்ஸ் தான் நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் போட்டாலும் இந்த 50 கொஷின்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின்றது வரும். இதில் உங்களுக்கு கிடைச்ச நாலேஜுங்கிறது போகிறோம், என்ன கொஷினாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். Many students who passed SSC could not get admission in the junior college due to least number of ஏன்னா இது ஈஸி வேயாக இருக்கும், least number of seats in the colleges. Okay. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. The government should arrange additional seats in the colleges for the students immediately. இதை படிக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது தப்பு. ஏன் தப்புனா, நீங்கள் பஸ்ஸஸை எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணுறதுலையோ ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணுறதுலையோ எந்த ஹாஸ்பிட்டல் பெட்ஸை அதிகமாக அரேஞ்ச் பண்ணுறதுலையோ யாருக்கும் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அதே இது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ உங்களால் அதிகமான சீட்ஸை அரேஞ்ச் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் சீட்ஸுக்குன்னு தான் கவர்மெண்ட் அதற்கான அலாட்மெண்ட் பண்ணியிருக்கும், அதற்கான ஃபெசிலிட்டிஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கும். இந்த டைம் அதிக அட்மிஷன் வருது, அதிக நம்பர் ஆஃப் பீப்புள் எடுங்க, அடுத்த டைம் நெக்ஸ்ட் நிறைய அட்மிஷன்ஸ் வருது, கம்மியான அட்மிஷன்ஸ் எடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் ரிலேட்டடான இது எல்லாத்தையுமே நினச்ச மாதிரிலாம் மாற்றணும். ஏன்னா அதற்கான ஃபெசிலிட்டி தான் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கும், அதற்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதற்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அவைலபிலிட்டி தான் அங்கே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். 50 பேர் படிக்க வேண்டிய இடத்துல 100 பேர் படித்தா என்ன ஆகும், லேப் ஃபெசிலிட்டி இருக்குமா? 50 பேருக்குமே ஒரே டைம் நடத்த முடியுமா? முடியாது. 50 பேர்த்துக்கு தான் கவர்மெண்ட்டால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க முடியுங்கிறப்போ மிச்சம் 50 பேர்த்துக்கு கொடுக்க முடியாதுங்கிறப்போ அது எக்கனாமிக்கலி பாதிப்பு உருவாக்குமா? அவங்களோட ஸ்டடீஸில் அவங்களுக்கான ஃபெசிலிட்டி கிடைக்காது. நீங்கள் வந்து இப்போ லேப்ஸ் ரன் பண்ணுறீங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாங்கினா போதும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. இதுக்கு தான் கவர்மெண்ட்டை ப்ரைஸை கொடுக்கும். 100 பீப்புள்ஸை நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா 20 லிட்டர்ஸ் தேவைப்படும் HCl வாங்குறதுக்கு. இந்த 10 லிட்டர்ஸை யார் அவாய்ட் பண்ணுவா? கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டோட அமௌண்ட்டை வச்சு தான் ரன் பண்ணுவாங்க. இந்த 10 லிட்டர் யார் அஃபோர்ட் பண்ணுவா? ஸ்டாஃப்ஸ் அஃபோர்ட் பண்ணுவாங்களா? ஸ்டாஃப் அஃபோர்ட் பண்ணுங்கிற எந்த ஒரு நீட் இருக்கு? இல்லவே இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுங்கிறது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட். The student who did not get admission in the junior colleges should be advised to get admission in the professional courses என்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் who did not get admission, அதாவது ஜூனியர் காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸை வேறு காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கோங்க, கெட் அட்மிஷன் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு தோணலாம் வேறு காலேஜில் படிக்க சொல்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்றது. ஆனால் இங்கே கட்டாயம் நீங்கள் வேறு காலேஜில் படிக்கணும்னு சொல்லலை, அட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டைம் நீங்கள் கிடைக்கல, வேறு காலேஜில் நீங்கள் படிச்சுக்கலாம்ல, அட்வைஸ் சொல்லலாம், என்கரேஜ் பண்ணலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், கம்பல் பண்ண முடியாது. ஸோ இந்த அட்வைஸ் தான் பண்ணுறாங்க, இந்த ஆக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட். ஓகே, இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்களா? அவைலபிலிட்டி. ஓகே, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவைலபிலிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ் இன் த இண்டிஜினஸ் மார்க்கெட். அதாவது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் இருக்கா, அது இண்டிஜினஸ் மார்க்கெட்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிடுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ்னா நம்ம உள்நாட்டில் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸோட டிமாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கீங்கன்னு கேட்டுப்பாங்க. To help the indigenous producers of fruits, the government should impose high import duty on imported fruits even if these goods are the good quality. அதாவது என்னதுன்னா,
நம்ம இண்டிஜினஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, விவசாயிகள், அவங்க ஃப்ரூட்ஸை சேல் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வெளிநாட்டில இருந்து கொண்டு வரோம்ல, அந்த ஃப்ரூட்ஸோட இம்போர்ட் டியூட்டியை அதிகமாக்குனா அதோடைய குவாலிட்டி நல்லா இருந்தாலும் அதிகமாக்குங்கன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய நம்மளோட இண்டிஜினஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய சேல்ஸ் அதிகமாகும் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது கார் கண்டிஷன் தான். ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்க போறாங்க. கரெக்டா? நீங்க இதை தான் வாங்கணும், அதை வாங்கக்கூடாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரூட் வாங்கணும்னு ஆசை இருக்கு, உங்களுக்கு ஆசை இருக்கு, அது வெளிநாட்டில் தான் கிடைக்குது. நீங்க அந்த ஃப்ரூட்டோட விலையுமே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது என்னதான் அதிகமாக டிமாண்ட் பண்ணும், உங்களை தான் அதிகமாக டிமாண்ட் பண்ணும். உங்களோட எக்கனாமிக்கலி இப்போ 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல 150 ரூபா கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா 50 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்றீங்க. 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்றதுங்கிறது உங்களுக்கு தான் பாதிப்பு உருவாகும். எப்பவுமே ஒருத்தருக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கா அஃபெக்ட் ஆகிறத கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தப்பு. அண்ட் ஹை இம்போர்ட் டியூட்டி போடுறதுனால என்ன ஆகும், அந்த இதை வாங்கி சேல் பண்றவங்களுக்கு அதிகமான பாதிப்பு வரும். அதனால என்ன ஆகும், அவங்க அந்த சேல்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. சேல்ஸை ஸ்டாப் பண்றதுனால என்ன ஆகும், அவங்க டாக்ஸ் கம்மியா பே பண்ணுவாங்க. டாக்ஸ் கம்மியா பே பண்றதுனால என்ன ஆகும், கவர்மெண்ட்டுக்கு நிறைய மணி வராது. கவர்மெண்ட்டுக்கு நிறைய மணி வராதனால என்ன ஆகும், டெவலப்மெண்ட் ஒர்க்குங்கிறது அந்த அளவுக்கு நடக்காது. அப்படி நடக்காம இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் பாதிப்பு. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து, fruit vendor should stop selling imported food so that the demand of the indigenous food would increase. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சேல் பண்றவங்க இருப்பாங்கல்ல, சேல் பண்றவங்க பாத்தீங்கன்னா இண்டிஜினஸ், அதாவது இம்போர்ட் பண்ண ஃப்ரூட்ஸை பாத்தீங்கன்னா சேல் பண்ணக்கூடாது. நம்ம நாட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சேல் பண்ணணும். நீங்க சேல் பண்றவங்கள்ட்ட அவங்களுக்கு எது லாபமா இருக்கோ அதை தான் சேல் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? நம்ம நாட்டோடைய இதுதான் நம்ம முன்னேற்றணும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரியான இதுதான் சேல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, வியாபாரம் பண்றவங்களுக்கு தன்னோட வியாபாரத்தை எப்படி ப்ராஃபிட் ஜோனுக்கு கொண்டு போகணும் தான் அவங்களோட பிரைமரி டார்கெட்டா இருக்குமே தவிர்த்து மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்றத அதை திங்க் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன, நான் இதையும் வாங்குறேன் அதையும் வாங்குறேன், எது நல்லா சேல் ஆகுதோ அதுல எனக்கு லாபம் கிடைக்கும் போது அவங்க அதை தான் பார்ப்பாங்களே தவிர்த்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து யாராலையுமே எதையுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுவுமே தப்பான ஒரு ஆக்ஷன் தான். இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களை கணக்கில் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. என்ன பிஸ்னஸ் பண்றீங்கன்னா, ஒரு கிளாத் பிஸ்னஸ் பண்றீங்க. கிளாத் நீங்க ஃபாரின்ல இருந்து வாங்குறீங்க, நம்மளுடைய சிட்டில இருந்து வாங்குறீங்க. ஸோ ஃபாரின்ல இருந்து போறது நிறைய சேல் ஆகுது, சிட்டில இருந்து போறது ரொம்ப கம்மியான சேல் ஆகுது. இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து வாங்காதீங்க, சிட்டில இருந்து வாங்க. ஸோ ஃபாரின்ல இருந்து வாங்காம இருந்தீங்கன்னா உங்க சேல் அதுல இருந்தா ஒரு 80% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, இதுல இருந்து 20% ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்னா நீங்க இதை தானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறேன், அது எனக்கு 20% தான் ப்ராஃபிட் வருது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க, நிறைய இனோவேஷன் பண்ணுங்க, உங்களுடைய ப்ராஃபிட்டும் நிறைய, உங்களோட சேலும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லுவீங்களா? ஓகே, நான் சொல்றேன், அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 20% மட்டும் இது பண்ணீங்களா? எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனும் ஆக்ஷன் எடுக்கிறப்போ நீங்க உங்களை ஒரு நல்ல சீஃபாக தான் அசியூம் பண்ணிக்கணும், ஒரு குட் பிஸ்னஸ் மேனை அசியூம் பண்ணிக்கணும். 20% பெஸ்ட்டா 80% பெஸ்ட்டா? 80 தான் பெஸ்ட்டா வந்து அசியூம் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது தப்பான ஆக்ஷன். எமோஷனலாக யோசிச்சோன்னா நம்ம நாட்டினுடைய மக்கள், அவங்களுடைய விவசாயிகள், அவங்களோட இதை தான் நம்ம வந்து எமோஷனலாக யோசிச்சா இருக்கணும். ஆனால் எமோஷனலுங்கிறது ஆக்ஷன் எடுக்கிறப்போ யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், many private sector banks have reduced interest rate on housing loans in comparison to the public sector bank. அதாவது என்னன்னா, நிறைய பிரைவேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. ஓகேவா? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் ஒரு 10% கொடுக்குறாங்கன்னா இவங்க 6% கொடுக்குறதா சொல்லிடுறாங்க. ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்? ஆக்ஷன், the case should be raised before the regulatory authorities for investigation of the public sector bank. அதாவது என்னன்னா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கும், இதை தான் நீங்கள் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா ஃபேர் காம்படிஷன் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க வந்து கேஸ் போட்டு அவங்கள வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாசிபிளா? நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட், யார் வேணாலும் என்ன வேணாலுமே பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட வேலைங்கிறது இவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, ஃப்ராட் இல்லாமல் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரியான எல்லாம் ஃபேர் காம்படிஷன் இருக்கணும், இந்த மாதிரி கிரைட்டீரியா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கொடுக்கும். நீங்கள் அந்த கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4% மினிமம் லோனாக இருக்கணும், 50% மேக்ஸிமம் லோனாக இருக்கணும்னா இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க் 10% வைக்கிறாங்க,
நீங்கள் ஒரு பேங்க் நடத்துறீங்க 6% வைக்கிறீங்கன்னா இவன் என்னை விட கம்மியாக கொடுக்குறான், அதனால வந்து இவன் மேலே கேஸ் போடுங்க சொல்ல முடியாது. இந்த ஏரியாக்குள்ளே எங்கனாலும் வச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆக்ஷன் தப்பான ஆக்ஷன். பப்ளிக் செக்டார் மஸ்ட் அடாப்ட் சச் பாலிசி டு ரிமைன் இன் காம்படிஷன். இது கரெக்ட். ஏன்? மற்றவங்க 6% கொடுக்குறாங்க, நீங்கள் 10% கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் யார்கிட்ட போவாங்க? 6%க்கு தான் போவாங்க. நீங்கள் காம்படிஷனில் இருக்கணும்னா நீங்களுமே 6% வரணுமே தவிர்த்து நான் 10%ல தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் தான் ஆவீங்க. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே இந்த 6%க்கு வரும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது அவங்கள காம்படிஷனில் வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட். ஓகே. The meteorological department has issued a notification forecasting less rainfall during the next monsoon. அதாவது மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த மான்சூன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரெயின்ஃபால் தான் வரும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஃபார்மர்ஸ் எல்லாமே தங்களுடைய அக்ரிகல்ச்சரை பிளான் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் என்ன இருக்கலாம்? ஃபார்மர் ஷுட் பி அட்வைஸ்டு டு ரெடி ஃபார் த இவென்ச்சுவாலிட்டி. அதாவது ஃபார்மர் அதுக்கு ஏத்தாப்புல ரெடி ஆகிக்கணும்னு இருக்காங்க. எஸ் கரெக்ட். ஃபார்மர்ஸ் அதுக்கு ரெடி ஆகிப்பாங்க. The government should make an arrangement to provide water for the affected areas. Yes, மழை பெய்யலைன்னா தண்ணி இருக்காது, தண்ணி இல்லைன்னா அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இதுவே இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. ஜஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. There is an unprecedented increase in migration of villagers to urban areas as repeated crop failure has put them into a precarious financial situation. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வில்லேஜ்ல இருந்து அர்பனுக்கு மைக்ரேட் அவங்களோட நம்பருங்கிறது அதிகமாகுது. காரணம் என்னன்னா பயிர் வந்து அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சலுங்கிறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வேலை விஷயமா மைக்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆக்ஷன் என்ன இருக்கு? வில்லேஜர்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் வித் அ ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் தியர் வில்லேஜ் விச் வில் மேக் தம் ஸ்டே புட். இது கரெக்டானதா? வில்லேஜர்ஸ் ஷுட் பி ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா என்னது? வேற விதமான வேலையை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வேலை பார்க்க வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 நாள் வேலை திட்டம். இதனால தான் 100 நாள் வேலை திட்டம்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சில சமயங்களில் எல்லா சமயங்களையும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது தன்னோட பீக்ல இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆல்டர்னேட்டிவா சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரொவைட் பண்ணி should be provided with the alternative. ஸோ இது கரெக்ட். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வேற வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது, அது அவங்களா அரேஞ்ச் பண்ணிக்கிறது. அந்த கொஸ்டின் பாருங்க. ஜஸ்ட் அந்த கொஸ்டின் செக் பண்ணிக்கலாம். Government should arrange. Government should alternate. இது கரெக்ட். Government should be Indian farmers should leave their field. அவங்க தன்னுடைய ஃபீல்டை விட்டுட்டு வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. இதுவும் கவர்மெண்ட் அவங்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் அரேஞ்ச் பண்ணணும் ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு வேலையை தேடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வேலையை தேடி கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? அதுதான். ஓகேவா? எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது டவுட் இருக்கு புரியலன்னா கட்டாயமா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட இவ்வளோ நேரம் இத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டுங்கிறது ரெடியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிருக்கா, எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் கிடச்சிருக்கா, ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். மைக்ரேண்ட் வில்லேஜர்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் வித் ஜாப்ஸ் இன் த அர்பன் ஏரியாஸ் டு ஹெல்ப் தெம் சர்வை. ஓகே, இங்கே பாருங்கள். வில்லேஜ்லேருந்து வர மக்களுக்கு ஜாப்ஸை நாம ப்ரொவைட் வித் ஜாப்ஸ் இந்த அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸில் அவங்களுக்கு என்ன வேலைகள் இருக்கும்? அது நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுமா? அது கட்டாயம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்குமா? வில்லேஜ்லேயே அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்கமாக ப்ரொவைட் பண்ண முடியும். வில்லேஜில் என்ன ஆல்டர்னேட்டிவ் இன்கம் ப்ரொவைட் பண்ண முடியும்? 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கலாம். இல்லை அவங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய வேலைகளை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். இதே சிட்டியில் அவங்களுக்கு என்ன வேலையை ப்ரொவைட் பண்ண முடியும்? ஐடி ஜாப்ல ப்ரொவைட் பண்ண முடியுமா? டெய்லரிங்ல ப்ரொவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தப்பு. வில்லேஜ்ல உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்கம்ஸ் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் சிட்டியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பெரிய டவுட். என்ன ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்? வீட்டு வேலைகளுக்கு அனுப்பலாம். வீட்டு வேலைகளுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இட் மீன்ஸ் போத் ரிசீவர் அண்ட் அக்செப்டர் ரெண்டு சைடில் இருக்கவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா?
டவுட் தான். ஸோ இதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அசம்ஷன். நெக்ஸ்ட், டியூ டு இன்அடிக்குவேட் ரெயின்ஃபால் இந்த மான்சூன் தேர் இஸ் அ ஷார்ப் டிக்ளைன் இன் த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். அதாவது மழை ஒழுங்காக பெய்யாததுனால ஃபுட் கிரெயினோட ப்ரொடக்ஷனில் டவுன்ஃபால் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? கவர்மெண்ட் ஷுட் இன்க்ரீஸ் த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபுட் கிரெயின் டு சப்போர்ட் த ஃபார்மர்ஸ். எஸ், கவர்மெண்ட் வந்து அதிக ப்ரைஸ் கொடுக்கறது மூலமாக ஃபார்மர்ஸை பாதுகாக்க முடியும். கவர்மெண்ட் ஷுட் சப்சிடைஸ் ஃபர்தர் த ப்ரைஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். எஸ், கொடுக்கலாம். இந்த டைம் உங்களுக்கு நல்லா இல்லை, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா இது பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபாலோ. ஐ ஹோப் உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெனி ஸ்கூல்ஸ் டு நாட் பாஸ் த ஃபைனல் எக்ஸாமினேஷன். அதாவது ஒரு ஸ்கூலில் உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணல. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? தீஸ் ஸ்கூல்ஸ் ஷுட் பி க்ளோஸ் டவுன் அஸ் தே ஹாவ் பிகம் அன்ப்ரொடக்டிவ். ஒரு ஸ்கூலில் நிறைய பேர் பாஸ் ஆகலைன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான் ஆக்ஷனாக இருக்க முடியுமே தவிர ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுங்கிறது எப்படி ஆக்ஷனாக இருக்க முடியும்? ஸோ இது தப்பான இது. 12th எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது, நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, அதனால் ஸ்கூல் போர்டை க்ளோஸ் பண்ணிடலாமா? சரியான டிசிஷனாக கிடையாது. என்ன பண்ணலாம்? சிஓட்டு வந்து ஏன் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பாசிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னன்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சரி பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர்த்து அந்த டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள எல்லா ஸ்கூலையும்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. த டீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஷுட் பி இமீடியட்லி ரீட்ரென்ச்டு. பாசிபிளே கிடையாது. ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அதாவது the alert villagers collectively caught group of deterred dacoits. ஓகே, சாரி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம். threaded dacoits. dacoitsனா என்னன்னா இந்த வழிப்பறி கும்பல் அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த ஆயுதத்தை காமிச்சு பணம் பறிக்கிறது, திருடுறது, இவங்க தான் டெக்காய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? threaded dacoits. வில்லேஜர்ஸ் என்ன, கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் வந்த இந்த மாதிரி திருட்டு கும்பலை பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்கன்றது வந்திருக்கு. ஆக்ஷன் என்னது? இல்லை, வில்லேஜர்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன். அந்த வில்லேஜில் உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெப்பன்ஸை ப்ரொவைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பிரேவாக அந்த இவங்களை வந்து பிடிச்சிருக்காங்க, டெக்காய்ட்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வெப்பனை கொடுக்கறதுங்கிறது கரெக்டாக இருக்குமா? அவங்கள பாராட்டலாம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். வெப்பன்லாம் கொடுக்க முடியாது. அந்த வெப்பன் எப்படி வேணால் லீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தப்பு, இந்த ஆக்ஷனுங்கிறது தப்பு. வில்லேஜர்ஸ் ஷுட் பி ரிவார்டட் ஃபார் தியர் கரேஜ் அண்ட் யூனிட்டி. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆக்ஷன். நெக்ஸ்ட். There has been significant drop in the water level of the all takes supplying water in the city. அதாவது அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய வாட்டரோட லெவலுங்கிறது கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் வந்து வாட்டர் சப்ளை authorities should be impose a partial cut in the supply, tackle the situation. ஸோ நீங்கள் உங்களோட சிட்டிலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக வரப்போகிற டைமில், சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக விடுற டைமை விட ரொம்ப டேஸ் கேப் விட்டு தான் வாட்டரை வந்து சப்ளை பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? எஸ், கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் கரெக்டு தானே? எஸ். அடுத்தது, த கவர்மெண்ட் ஷுட் அப்பீல் டு ஆல் த ரெசிடென்ட் த்ரூ மாஸ் மீடியா ஃபார் மினிமல் யூஸ் ஆஃப் வாட்டர். அதாவது என்னதுன்னா, கவர்மெண்ட் வந்து டிவிஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் அவேர்னஸை கிரியேட் பண்ணி வாட்டர் சப்ளை கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் வாட்டரை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாமா? ரேடியோஸ் மூலமாக, ஸ்பீக்கர்ஸ் மூலமாக சொல்லலாம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஆக்ஷனும் கரெக்ட். நெக்ஸ்ட். A large number of students have failed in the final high school examination due to faulty questions in the one of the subject. அதாவது என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க. காரணம் என்னன்னா, கொஷின்ஸ் ராங்காக இருந்திருக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் என்னெல்லாம் எடுக்கலாம்? All the students who have failed in the subject should be allowed to take a supplementary examination. அதாவது தப்பான கொஷினால தான் அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, கரெக்டாக கொஷினாக இருந்தால் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அவங்க எக்ஸாம்ஸ் வச்சா பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இங்கே அசம்ஷன் கிடையாது, நல்லா கவனிக்கணும். ஃபால்ட்டி கொஷின்ஸு மிஸ்டேக்குங்கிறது எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி சைடில் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வைக்காங்க. கரெக்ட். All those who are responsible for the error should be suspended and inquiry should be initiated for the fact. Correct.
தப்பான கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேலே என்கொயரி வைக்கணும். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ஃபாலோ. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்ஸையும் கொடுக்கலாம். ஓகேவா, வெயிட். ஓகே, இது ஹோம்ஒர்க் சம் 1 2 3 4 5 6 கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த 6 கொஷின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம்ஒர்க் சம்ஸு. இந்த கொஷின்ஸினுடைய ஆன்சர்ஸை இந்த நோட்ஸோட லாஸ்ட்டில் நாம் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்னன்றதை அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, அது ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். சிஜிஎல் 2023 Tier 2, சிஜிஎல் 2022 Tier 2, சிஹெச்எஸ்எல் 2022 Tier 2, சிஹெச்எஸ்எல் 2022 Tier 2 இந்த எக்ஸாமில் கேட்டது. சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின். இவ்வளோ நேரம் நீங்கள் படித்த நாலேஜ் எல்லாமே வச்சு இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். வோல்டேஜ் fluctuation in A's house has damaged many of his new electrical applicants. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏயோட ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அவர் புதுசாக வாங்கின எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெனி அப்ளிகேஷன் புதுசாக வாங்கினதுல மெனி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கதான் சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுப்பார்? என்ன ஆக்ஷன் எடுப்பார்? ஏ ஷுட் கன்சல்ட் an electrician and install a device to safeguard application against fluctuation in voltage. அதுதானே பண்ணியாகணும். அதாவது என்னதுன்னா, உங்கள் வீட்டில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு எலக்ட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்டெபிளைசர் வந்து வாங்கி வைப்பீங்க. ஸோ உங்கள் டிவைசஸை நீங்கள் பாதுகாப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கரெக்ட். ரெண்டாவது ஆக்ஷன் பாருங்க. ஏ மஸ்ட் ரீப்ளேஸ் ஆல் த அப்ளையன்ஸ். ஏன் ஆல் த அப்ளையன்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்? மெனி ஆஃப் த அப்ளையன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. 10ல் 8 அஃபெக்ட் ஆயிருக்கு, 2 அஃபெக்ட் ஆகலை. நான் ஏன் அந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ஏ மஸ்ட் ரீப்ளேஸ் ஆல் த அப்ளையன்ஸை எதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணணும்? 8 தான் மிஸ்டேக் ஆயிருக்கு, 2 கரெக்டாக இருக்கு. நான் அந்த 2ஐயும் ரீப்ளேஸ் பண்ணணும். தப்பான இதானே, வேஸ்ட் ஆஃப் மணி தானே. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஒன்லி 1 மட்டும் தான் ஃபாலோ. நீங்கள் படித்த இவ்வளோ நேரம் சால்வ் பண்ண எல்லா கொஷினோடைய நாலேஜும் தான் உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை ஆன்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொஷினை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி மட்டும்தான் மேட்டர். ஓகேவா, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்கள் திங்கிங் எபிலிட்டியை கட்டாயமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். இந்த டைப் ஆஃப் கொஷின் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், a traffic congestion in a city has significantly increased during the peak hours. அதாவது peak hoursனா என்னது? ஸ்கூல் ஹவர்ஸ், காலேஜ் ஹவர்ஸ், ஆஃபீஸ் ஹவர்ஸ். இந்த டைம்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஹெவியாக இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த டைம்ல டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் என்ன? இம்ப்ரூவ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் டு ப்ரொவைட் வயபிள் ஆல்டர்னேட்டிவ் பிரைவேட் வெஹிக்கிள். இங்கே பாருங்க, இது எல்லாமே டிராஃபிக் கன்ஜெக்ஷன் வர்றதுக்கான ரீசன் என்ன? ஸ்கூலுக்கு நிறைய பேர் வெஹிக்கிளில் போவாங்க, காலேஜுக்கு பைக்கில் போவாங்க, ஆஃபீஸ்க்கு கார் பைக்கில் போவாங்க. ஸோ எல்லாருமே இண்டிவிஜுவல் வெஹிக்கிளை சூஸ் பண்ணுறதுக்காக தான் டிராஃபிக் அதிகமாக வருது. இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண சொல்லலாமா? ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூல் பஸ்ஸில் போங்க, காலேஜுக்கு போகிறவங்க காலேஜ் பஸ்ஸில் போங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ப்ரைவேட் பஸ்ஸில் உங்கள் ஆஃபீஸ் பஸ்ஸில் போங்க, இல்லைனா பப்ளிக் பஸ்ஸில் போங்க. இப்படி போகிறதுனால என்ன ஆகும்? இவ்வளோ வெஹிக்கிள் போக வேண்டிய இடத்துல இவ்வளோ வெஹிக்கிள் மட்டும் போகும், டிராஃபிக் ஃப்ரீ ஆகுமா? ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட்டுங்கிறது கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, இம்போஸ் ஹெஃப்டி ஃபைன்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டிரைவர்ஸ் டியூரிங் த பீக் ஹவர்ஸ். இண்டிவிஜுவல் டிரைவர்ஸ், அதாவது இப்போ வந்து நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, பீக் ஹவரில் தான் காலேஜுக்கு போக முடியும், ஏன்னா அப்போ தான் காலேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபைன் போடுறதுங்கிறது அக்செப்டபிளா? தப்பான டிசிஷனாக இல்லை. ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது தப்பான ஆக்ஷன். ஸோ ஒன்லி 1 தான் ஃபாலோ. நெக்ஸ்ட், a large number of people of city diagnosed for suffering the malaria disease. அதாவது ஒரு சிட்டியில் உள்ள நிறைய மக்கள் மலேரியாவினால அஃபெக்ட் ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் என்ன? சிட்டி முனிசிபல் அத்தாரிட்டி ஷுட் டேக் இம்மீடியட் ஸ்டெப் டு கேரி அவுட் த எக்ஸ்டென்டிவ் ஃபியூமேஷன்.
கரெக்டு. இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதுவும் கரெக்டு. ஸோ போத் 1 and 2 ஃபாலோ. உங்க எல்லாருக்கும் தோணும் இந்த கொஷின் தான் அங்கே எடுத்து வச்சிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கொஷின்ஸ் நம்ம இந்த இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட நாம இந்த கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருக்கிறது எக்ஸசைஸ் சம் மட்டுமே 44 கொஷின்ஸ். இந்த கொஷின் நிறைய சோர்ஸை ரெஃபர் பண்ணி அதர் எக்ஸாம்ஸ், ரயில்வே மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் கேட்டது, வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டது, வேற கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 2 ஹவர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் டீச் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் போனால் 1 hours தான் இந்த டாபிக் டீச் பண்ணாங்க. நாம 2 hours டீச் பண்ணுறதுக்கான காரணம், நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் கம்ப்ளீட்டான நாலேஜை கெயின் பண்ணணும். இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷின் 100% ஆன்சர் பண்ணிடணும். வேற எந்த சோர்ஸையும் நான் ரெஃபர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் 2 ஹவர்ஸ்க்கு எல்லா விதமான இடத்தையும் கொஷின்ஸையும் சேர்த்து டீச் பண்ணுறோம், நீங்கள் ஹைலி பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையுமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட், there is a large increase in migration of villages to urban city as the repeating of previous. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ ஒன்லி 1 மட்டும்தான் ஃபாலோ, ரெண்டாவது ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஆல் த ஹவுசிங், எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையுமே எப்படி நீங்கள் வில்லேஜஸ் அலோவ் பண்ண முடியும்? அவங்க அலோவ் பண்ணணும்ல நம்மள. ஸோ ரெண்டாவது இது நாட் ஃபாலோ, இது மட்டும்தான் ஃபாலோ. வில்லேஜஸ் ஷுட் பி ப்ரொவைடட் வித் அன் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன் தியர் வில்லேஜஸ். வில்லேஜில் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், some serious mistakes were found in the technical section of the company. அதாவது கம்பெனியோட டெக்னிக்கல் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? எஃபிஷியன்ட் டெக்னிக்கல் டீம் should be appointed to check technical error. அதாவது என்னது? ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து என்ன டெக்னிக்கல் எரர் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்க சொல்லாமா? இதை தான் ஒரு கம்பெனி ஓனராக உங்களால் பண்ண முடியும். கரெக்டான ஆக்ஷன். ரெண்டாவது, the recent explanation notice should be issued to all the employees should involved in the irregularities. அதாவது என்ன பண்ணலாம்? இந்த இஷ்யூ நடந்தப்போ இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஸோ போத் கன்க்ளூஷன் ஃபாலோ. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு மிஸ்டேக் நடக்குது உங்கள் ஆஃபீஸில். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு எந்த டீமில் அந்த மிஸ்டேக் நடந்திருக்கோ அந்த டீமில் உள்ளவங்க எல்லாருமே கூட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 1 2 3 4 5 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 இயரில் நடந்த எஸ்எஸ்சியோடைய மெயின்ஸ், சிஜிஎல் மெயின்ஸ் அண்ட் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ். இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு புதுசாக ஏதாவது டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணோமா? இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸில் சால்வ் பண்ண 44 கொஷின்ஸ்லையுமே நாம் என்ன மெத்தட்ஸை உங்களுக்கு டீச் பண்ணமோ, என்ன திங்கிங் எபிலிட்டி உங்களுக்கு டீச் பண்ணுமோ அதை வச்சு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? இது மட்டுமே போதும். இந்த வீடியோவோட எண்டில் நாம் உங்களுக்கு என்ன டீச் பண்ணமோ அந்த நாலேஜ் மட்டுமே போதும். என்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொஷின் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நாம் உங்களுக்கு இந்த ஒரு 6 கொஷின்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். கரெக்டாக இப்போ அந்த 6 கொஷினுக்குமான எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 6 கொஸ்டினுக்குமான வீடியோவை இப்போ பாஸ் பண்ணுவீங்க. இந்த கொஷின் பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு 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 சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 6 கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நாம எக்ஸ்பிளனேஷன் ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஆன்சரும் நம்ம ஷேர் பண்ணுற எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், price of food grains and vegetables have substantially increased due to the prolonged strike call given by the truck owners association. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரக் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண என்ன ஆயிருக்கு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெஜிடபிள்ஸையோ ஃபுட் கிரெயின்ஸையோ கொண்டு போக முடியாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியலன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல மினிமம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின் தான் இருக்கும். ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸை கூடுதலாக வச்சு விற்பாங்களா? இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமாக சொல்லியிருக்காங்க.
ஆன்சர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணீங்களா? என்ன கரெக்டான ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாருங்க. கவர்மெண்ட் ஷுட் immediately make alternative arrangement to ensure adequate supply of food grains and vegetables in the market. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இப்படி ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? கவர்மெண்டே வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த ஆக்ஷன் கரெக்ட். ரெண்டாவது, கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்டெப் டு கேன்சல் த லைசன்ஸ் ஆஃப் ஆல் த வெஹிக்கிள்ஸ் பிலாங்கிங் டு த அசோசியேஷன். இது பாசிபிளா? இப்படி பண்ண என்ன ஆகும்? அது டிரைவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆங்கிரிய கோவத்தை உருவாக்கும். இது எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த இது பண்ண முடியாது, இது முட்டாள்தனமானது. கரெக்டா? நீங்க எப்படி எல்லாருடைய இதையுமே வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஒரு கவர்மெண்டால ஒரு 10 டேஸ்க்கு போதுமான ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ண முடியும். முடியுமா முடியாதா? எஸ் முடியும். ஆனால் 365 டேஸும் ப்ரொவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி ப்ரொவைட் பண்ணணும்னாலுமே டிரைவர்ஸ் எங்கேருந்து வருவாங்க? ப்ராப்ளம் இருக்கா? ஸோ ரெண்டாவது இது தப்பு. அடுத்து, எப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக மூவியில் வர்ற மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுக்கக்கூடாது. While laying pipe for one of the utility companies, a huge fire broke out due to the damage done to the pipeline. ஓகேவா? அதாவது பைப்லைனை வந்து இது பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்றது கொடுத்துருக்காங்க. All the license of the utility company should be immediately be suspended pending inquiry into the incident. ஓகே, இது கரெக்டா இல்லையா? லைசன்ஸ் எப்படி நீங்க கேன்சல் பண்ண முடியும்? அந்த ப்ராப்ளம்ங்கிறது எதனால வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகேவா? அந்த பைப்லைன்ல ப்ராப்ளம்ங்கிறது எதனால, சாதாரண ஒரு கிராக்னால கூட நடந்துக்கலாம். அதுக்காக நீங்க லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பண்ணலாம்? என்கொயரி பண்ணலாம்னு வேணா இருக்கலாம். ஆனால் லைசன்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண முடியாது இமீடியட்டா. ஸோ இது தப்பு. ரெண்டாவது, people residing in the area should be advised to stay indoor to avoid burn injury. அதாவது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டேமேஜ் நடந்திருக்கு, ஃபயர் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால அது சுற்றி உள்ள மக்கள் எல்லாமே தங்களை சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? வெளியே வராதிங்க, அதனால வந்து உங்களுக்கு ஃபயர் ஆக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு, இது சொல்லலாமா? ஸோ இது கரெக்டு, இதுதான் கரெக்டான ஆக்ஷன். ஸோ எல்லாருமே ரெண்டாவது தான் கரெக்டுன்றதை போட்டிங்களா? எமோஷனலாக முடிவெடுக்கக்கூடாது மொத பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்கும். ரெண்டாவது ஆக்ஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? கோவிட் டைம், யாரும் வெளியே வராதிங்க, வந்துச்சுன்னா கோவிட்னால அஃபெக்ட் ஆக வாய்ப்பு, இப்படி சொல்லலாம். கரெக்டா? ரெண்டாவது. அடுத்த கொஸ்டின், ஆன்சர் சால்வ் பண்ணிங்களா? There have been a large number of cases of internet hacking in recent months, creating panic among the internet user. அதாவது என்னன்னா, ரீசெண்ட் டைம்ல இன்டர்நெட் ஹேக்கிங்கிறது நிறைய நடக்கு, இதனால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, பயத்தில் இருக்காங்கன்னு வந்திருக்கு. ஆக்ஷன் என்ன எடுப்பீங்க? கவர்மெண்ட் மெஷினரி ஷுட் மேக் ஆல் அவுட் எஃபர்ட் டு நாப் தோஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் புட் தெம் இன் பிகைன் பார். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இம்மீடியட்டா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஒரு சீரியஸ் எஃபர்ட்டை போட்டு இன்வெஸ்டிகேஷன் போட்டு யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு ஜெயில் அடைக்கலாமா? சூப்பர் ஆக்ஷன், கரெக்டான ஆக்ஷன். The internet user should be advised to stay away from using internet till the culprit are caught. இது கரெக்டா ப்ராக்டிக்கலி பாசிபிளா? இன்டர்நெட்ல அந்த ஃப்ராட் பண்றவங்க, ஹேக்கிங் பண்றவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா யாராலையுமே எந்த காலத்திலையுமே இன்டர்நெட்டுங்கிறது யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஹேக்கிங் நடந்துட்டு இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்துல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இதே இன்டர்நெட் டைம்ல இன்டர்நெட் ஆன் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே சமயத்துல உங்க ஊர்ல உள்ள யாருக்காவது ஹேக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், recently there has been a decline in the sales of specific product sold by company X, which is very worrying for the company. அதாவது என்னன்னா, ரீசெண்ட் டைம்ல கம்பெனி எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டோட சேலுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்குது. இதனால கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரியா இருக்காங்க. ஏன் நம்ம ப்ராடக்ட் இது ஆகுது, இந்த மாதிரி ஒரியா இருக்காங்க. ஆக்ஷன் என்ன? த கம்பெனி ஷுட் பி டூ அ ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் அதர் கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட். நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லா படிக்கலை, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணல, என்ன பண்ணுவீங்க? நம்ம ஏன் நல்லா படிக்கல, எதனால் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்ட்டு யோசிப்பீங்களா? இன்னொருத்தன் ஏன் கிளியர் பண்ணவன், அவன் எப்படி படித்தான், அவன் எப்படி கிளியர் பண்ண யோசிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட மிஸ்டேக்கை சரி பண்ணாதான் நமக்கு என்ன கரெக்டான வேண்டது கிடைக்கும். மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மிஸ்டேக் நீங்கள் சரியாக பண்ண மாட்டீங்க. மற்றவங்க இந்த புக் படிச்சிருக்காங்க, மற்றவங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா
நீங்களும் அதே அட்டன் பண்றீங்க. ஆனா உங்களோட மிஸ்டேக்ங்கிறது நீங்க ரிவிஷன் ஒழுங்கா பண்றது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மிஸ்டேக் என்னன்னு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்மளோட மிஸ்டேக் தான் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். நம்ம கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர நாம மற்ற கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத யோசிச்சோன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த காலத்துலையுமே இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தவறான ஆக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆக்ஷன் கரெக்டா இல்லையான்னு பாருங்க. The value of the product should be reduced while maintaining the desirable quality. Okay. The value of the product, money and இது உங்க ப்ராடக்ட்ல என்ன பிரச்சனைனே உங்களுக்கு தெரியாம பிரைஸை கம்மி பண்ணா சேல் ஆகுமா? நீங்க ஒரு புவர் ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணிட்டு சேலே வரலன்னா எப்படி வரும்? ஸோ அதுக்குன்னு பிரைஸை கம்மி. இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு இது லான்ச் பண்றீங்க, புவர் குவாலிட்டியா இருக்கு, பீப்புளுக்கு உங்களை இது பிடிக்கல, 500க்கு சேல் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போவும் அது புவர் குவாலிட்டி தான். கரெக்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ரெண்டுமே போத் நாட் ஃபாலோ. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. அப்போ எது தான் கரெக்டாக இருக்க முடியும்? என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கம்பெனி தன்னுடைய ப்ராடக்ட்ல தரவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் சம் சீரியஸ் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் மிஸ்டேக்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதாவது என்னன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல சீரியஸான மிஸ்டேக்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? The team of experts should be assigned to find root cause of the mistake in the some private limited company and suggest the remedial action. கரெக்டா? நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி ரன் பண்றீங்க, ஃபினான்ஷியல்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க பிரச்சனைனே தெரியாது, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து அதை ஃபைன் பண்ணுவீங்களா? ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து all the involved employees should be thoroughly investigated. எஸ், இதுவுமே கரெக்ட் தான். என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுல 5 மெம்பர் கமிட்டியை நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிஸ்டேக் வந்துருக்குன்னா அந்த 5 மெம்பர் கமிட்டியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா? எங்கே மிஸ்டேக் வந்துருக்கு, இது யார் பண்ண மிஸ்டேக்கு, இதை வந்து நம்மளால் சரி பண்ணிட முடியுமா? எஸ், நம்மளால் சரி பண்ணிக்கிட முடியும். ஸோ இது வந்து போத் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் there is a huge increase in the migration city foreign country. Yes, the huge increase in the migration of citizen of country X to foreign country at the unemployment rate have been increased in the country X. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வில்லேஜ் சம் பார்த்தோம்ல அதே தான். அதாவது கண்ட்ரி எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிக்கு போறவங்களுடைய கவுண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. அவங்க போறதுக்கான மெயின் ரீசன் என்ன? அவங்களுக்கு அவங்களுடைய ஊர்ல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதது தான். கரெக்டா? ஸோ ஆக்ஷன் என்ன? த சிட்டிசன் ஆஃப் எக்ஸ் should be provided with the alternate source of income. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம ப்ரொவைட் பண்ணா அவங்க ஏன் வேலைக்கு போக போறாங்க? வேற வேலைகளை கொடுத்தா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகுமா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கரெக்ட். சப்ஸ்டான்ஷியல் ஃபீஸ் should be imposed on all the foreign travelers by the citizen of country. வெளியூர் போறவங்களுக்கு ஃபீஸ் நம்ம வந்து போடணும்னு இருக்காங்க. இது பாசிபிளா? இது நடக்குமா? அவனே வேலையில இருந்து தான் போறான். கரெக்டா? ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆக்ஷன். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 6 கொஷின்லையுமே நீங்கள் எல்லா கொஷினுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறோம். ஸ்டில் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது இந்த கிளாஸ்லனா கட்டாயமாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக டீச் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். நீங்களும் அதை கட்டாயமாக உங்களோட ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போனா கட்டாயமாக அதை ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். கிளாஸஸ் பார்த்த எல்லாருமே கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதுக்கான பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். ரெகுலர் இன்டர்வெல்ல இந்த பிடிஎஃப்ஸை கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க. வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸையுமே நீங்கள் ஃபாலோவே பண்ண வேண்டாம். இந்த பிடிஎஃப்ல நாம டீச் பண்ண 50 எக்ஸசைஸ் கொஷின் ப்ளஸ் 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த 55 கொஷின்ஸ் மட்டுமே போதும். நீங்க என்ன எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், ரயில்வே அண்ட் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸை உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.